श्रीशैलेशदयापात्रं दीपज्ञादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्पदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नमः श्रीरङ्गनायक्यै यद्रूविभ्रमभेदः ईशेषितव्यवैषम्यन्नोन्नतमिदं जगत् श्रीस्तमाभरणं तेजा श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिविभूध्वान्तं सङ्गे अनन्तभोगिनः श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे निःसुभूयसे श्रीरङ्गनाचार्य कृपयाले மனோதிகதான் காலக்ஷேபம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக திருக்கசிரம்பி சபை மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. எல்லா கையிலையும் அந்த புஸ்தகம் வந்திருக்கும், இந்த பேப்பர் வந்திருக்கும். ஸோ எல்லாருமா சேர்ந்து அதை தனிய ஒரு அனுசந்தானம் பண்ணுவோம். அழகா எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம். ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்ஷயானம் मध्ये कवेरदुहितुः मुदितान्तरात्मा न दृष्टृतां नयनयोः विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तम् काट्टवे कंड पादकमल नल्हाडयुंदी தேட்டருமுதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி நீயேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் மாணவர்தாள் பரவினோமே கார்த்திகை உரோகிணி நாள் ஆண்மினின் காசினியீர் வாய்த்த புகழ்பார் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான்
அமலனாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். திருப்பானாழ்வார தியானித்துக் கொள்வோம். திருப்பானாழ்வார் மொழி இருக்கக்கூடிய அமலனாதிபிரான்கிற அற்புதமான அந்த திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்கள் தான். ஆனா 10 கடல்களுக்கு சமானமாக இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது, ஆழ்ந்து அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடியது, பெரிய பெருமாளே போற்றும்படியாக அமைய பெற்றது இந்த 10 பாசுரங்களும். இந்த 10 பாசுரங்களுடைய வியாக்கியானத்தை தான் நாம் பார்க்கிறோம். வியாக்கியானம்னா வரியடையவே வாசிக்கணும், திருப்பி சிஷ்யர்களும் அதை வாசிக்கணும், அந்த அர்த்தத்தை கேட்டு உணர வேணும். ஆனா அப்படி இருந்தா சமமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடியேன் வாசித்துக் கொள்கிறேன். வாசித்த அர்த்தத்தை உங்களுக்கு வெளியிட்டு நிற்கிறேன். உங்களுக்கு அந்த சம்ஸ்கிருத அதோடு கூடி இருக்கக்கூடிய தமிழ் மணிப்பிரவாளம்னா எது சம்ஸ்கிருதம் எது தமிழ்னு பிரித்து பார்க்க தெரியவடா, அது இல்லாதபடி நேர அர்த்த விசேஷங்களை உள்வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலக்ஷேபம் மாதிரியான உபன்யாசம். அதுதான் இதற்குண்டான பேரு. காலக்ஷேபம் கிரந்தத்தை வரியடையவே கற்றல், அதுதான் காலக்ஷேபத்தின் பயன். ஏற்கனவே நாம சொன்னோம், நின் நாமம் கற்ற, நின் நாமம் கற்றன்னு அருளி செய்கிறார் யாரு? தொடரடிக்கூடிய ஆழ்வார். நின் நாம சொன்னன்னு சொல்லலாம், நின் நாமம் ஏத்தன்னு சொல்லலாம். ஆனா ஆழ்வார் கற்றன்னு சொல்லுவதின் காரணம் என்ன அப்படின்னா, ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண முக்கேன என்று தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியன் உச்சரிக்க வேணும், சிஷ்யன் பிறகு அதை மீண்டும் உச்சரித்துக் கொண்டு அதை கற்று தேர வேணும் என்று இப்படிப்பட்ட ஒரு நியதியை காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அகலதான் ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னு சொல்றோம். எங்க மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ அப்படின்னு சொல்லி அதுக்கு எங்க போய் நிக்கிறது அப்படின்னா, ஆச்சாரிய தேவோபவ, ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டு வழிபட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, மாதா பிதாக்கள் இந்த சரீரத்தை கொடுக்குறாங்க, ஆனா ஆச்சாரியன் இந்த சரீரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க. சரீரத்தை கொடுக்கிறவாளுக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரம் இப்படி எல்லாம் வேலை செஞ்சு என்னை எவ்வளவு அழகா பார்த்துட்டு, எத்தனெல்லாம் நான் லூட்டி அடிச்சுட்டு இருக்கேன் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு. ஆனா அதெல்லாம் பார்த்துக்காம கண்டுக்காம என்னை வளர்த்து என்னை ஒரு ஆளாக்கி இந்த சரீரத்தை நல்லபடியா பாதுகாக்கும்படியாக வைத்தீர்களே அப்படின்னு அம்மா அப்பாக்களிடத்துல இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு. ஆனா ஆச்சாரியன் என்பவன் என்ன பண்ணுகிறான்? உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்து அது உஜ்ஜீவனத்திற்குண்டான வழிகளை சொல்லி இவனை கரையேற்றுவதற்கான விஷயங்களாகிற ஞானத்தை ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆகையாலதான் திருமங்கை ஆழ்வார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் எது நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நானும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னு சொல்றார். பெற்ற தாய் என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா பெற்ற தாய்க்கு மேலாக செய்யக்கூடிய நன்மை எது அப்படின்னா, ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை கொடுத்து உயர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காகத்தான் திருமந்திரம் செய்யக்கூடியதாக இருப்பது என்று அறுதியிடுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் அழகா. அகையாலதான் எந்திரமான பார்த்து அவரே தாய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அழகா. தாயே தந்தை என்னும் தாரமே கடை மக்கள் என்னும் நோயே பட்டு ஒழிந்தேன் உன பாதம் சேர்ந்தேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாய் யார் உனக்கு? யார் தந்தை அப்படின்னா எம்பெருமான் தான். என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார்கள். இப்ப நமக்கு என்ன கிடைக்கிற பாக்கியம் அப்படின்னா, அந்த ஆச்சாரியன் சொல்லி சிஷ்யர்கள் கேட்கக்கூடிய விதமாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய கிரமம் இருக்கு. அது பெரியோர்கள் காலத்திலேருந்து கிரமேன வரக்கூடியது தான் கீதையிலையும் எம்பெருமான் சொல்றார். தத்வித்தி பிரணிபாதேன பரிகிருஷ்ணேன சேவையா என்று அந்த வித்யை ஆச்சாரியர்களுக்கு உண்டான சுশ্ரூஷகளை செய்து நீ பெற வேண்டும் அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறார். அப்படி பெற்ற வித்தியைனா நமக்கு நல்ல உயர்ந்த கதியை கொடுக்கக்கூடியதாக அமையப்பெறும். அதைத்தான் நாம் இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்கோம் அமரநாதிபிரான்கிற கிரந்தத்தின் மூலமாக.
திருப்பானாழ்வார திருவடிகளை பற்றி கொண்டு அவர் அனுபவித்த பெரிய பெருமாளை அவர் மூலமாக நாமும் அனுபவிக்க பார்க்கிறோம். அவர் அதுல எக்ஸ்பர்ட். அந்த அனுபவத்துல ஒரே ஒரு முறை அனுபவித்தா பூர்த்தியாச்சு. ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், ஒரு பூர்த்தி வரமாட்டேங்கிறது. எப்படி ஆனார்னா அழகா திருப்தியான மனதை உடையவராக ஆனார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் காண்பிக்கிறது. பெருமாளா அவர் சரித்திரத்துல அவருடைய வாழ்க்கையில சேவிச்சது எத்தனை முறை அப்படின்னா ஒரே முறை. நாம் ஒவ்வொரு முறையும் சேவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சேவிக்கிறோம். சேவித்து பூர்த்தி ஆச்சான்னா தெரியலையே, எங்க பூர்த்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அப்பொழுது என் ஆறா அமுதமே, இன்னைக்கும் அமிர்தமா எம்பெருமான் தோன்றிக் கொண்டே தான் இருக்கிறார். அவருக்கு எப்படி இருக்கிறார்? ஒரே ஒரு முறை பூர்த்தி ஆனார் அந்த சேவை. என்ன ஆச்சரியமான விலட்சணமான ஒரு பக்தி அது. இந்த எம்பெருமானிடத்துல எப்படிப்பட்ட ஒரு காதல் உடையவராக விளங்கி நிற்க வேணும் அவருக்கு. கண்டவர் வெண்டிலர். ஒரு முறை கண்டார், முடிந்தது அவருக்கு அழகா. அதுதான் இங்க கொண்டாடி காண்பிக்கிறார். இப்ப இந்த தனியனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அமரநாதிபிரானுக்கு வியாக்கியானம் கீழே சொன்ன இதெல்லாம் அடியே நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். இது பெரியவா சான்றுகளே ஒரு வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். அதற்கு மேலே விரிவா அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற சுவாமி அவர் ஒரு வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். வேதாந்த தேசிகன் என்கிற சுவாமி அவர் ஒரு வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். முனிவாகன போகம் திவ்ய பிரபந்தத்துக்கு அவர் இதுக்கு ஒண்ணுதான் வியாக்கியானமே பண்ணியிருக்கு. இதை தாண்டி வேற எதற்குமே வியாக்கியானம் பண்ணதில்லை. இப்படி 3 வியாக்கியானங்கள் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அமரநாதிபிரான்ற 10 பாசுரத்துக்கு அமைய பெற்றிருக்கிறது. ஆனா இப்ப நாம பார்ப்பது அமரநாதிபிரானுடைய தனியனுக்கு உண்டான வியாக்கியம். தனித்திருந்து ஆழ்வாரின் பெருமையை போற்றுவதாக, இந்த திவ்ய பிரபந்தத்தின் பெருமையை போற்றுவதாக அமைய பெற்றிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் தனியன். அது ஒரு சம்ஸ்கிருத தனியன், இன்னொன்னு தமிழிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய தனியன். இதுல சம்ஸ்கிருத தனியனுடைய அர்த்தத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆச்சரியம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த தனியனை அருளி செய்தவர் பெரிய நம்பிகள், எம்பெருமானாருடைய ஆச்சாரியனாக விளங்கி இருக்கக்கூடியவர். நேரே பெரிய திருமந்திரத்தை உபதேசித்த மகானுபாவர், பஞ்ச சம்ஸ்காரம் செய்து போன்றவர். ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே ஸ்ரீரங்கநாதனுக்கு வழுவிலா அடிமை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய மகானுபாவர். அவருடைய தனியன் ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்ஷயான் மத்தியே கவேரதுஹிதுஹு முதிதாந்தராத்மா அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் என்று இந்த ஒரு தனியன். இதனுடைய பொருள் என்ன? ஆபாத சூடம் அனுபூய, எம்பெருமானை திருவடி தொடங்கி திருவடி பொரியந்தம் அனுபவித்திருக்கக்கூடிய திருப்பானாழ்வார். எந்த எம்பெருமானை? ஸ்ரீரங்கத்துல இருக்கார். ஹரிம்ஷயான், பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரு. அந்த பெரிய பெருமாளை அனுபவித்தவர். அவர் எங்க பள்ளி கொண்டிருக்கார்? மத்தியே கவேர துகிதுகு, காவேரி மத்தியத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இவருக்கு என்ன ஆச்சு? திருப்பானாழ்வாருக்கு முதிதான் தராத்மா, ஆனந்தமுடைய மனதை உடையவராக ஆனார் அவர். அதனால என்ன ஆச்சு அவருக்கு? அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தரானாம், நயனயோகோ இந்த கண்களாலே, அதிருஷ்டாம் எதையும் பார்க்கல. எதை பார்க்கல அப்படின்னா விஷயாந்தரானாம், எம்பெருமானாகிற விஷயத்தை தவிர வேறொன்றை பார்க்காதவராக ஆனார். அப்படிப்பட்ட யகா நிச்சிகாய, அப்படி நிச்சயமான ஞானத்தை உடையவராக, உறுதிப்பாடை உடையவராக இருக்கக்கூடிய முனிவாகனம். அவருக்கு பேரு பாணர்னு சொல்லல, முனிவாகனர்னு பேர் சொல்ல. முனியாகிற லோகசானந்த முனிவரை தனக்கு வாகனமாக உடையவர். எம்பெருமானுக்கு எப்படி கருட வாகனம்னு பேரோ அப்படி முனிவாகனம் தாம். அப்படிப்பட்ட திருப்பான் ஆழ்வாரை மனவை நாம் சிந்திக்க கடவோம், தியானிக்க கடவோம், நெஞ்சால் நினைக்க கடவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இதற்கு பிழைலோகம் ஜீயர் மிக அற்புதமான வியாக்கியானம் அருளுகிறார்கள். வியாக்கியானம்னு சொன்னாலே இதுல இருக்கிற ஆழ் பொருள்களை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய விதம் நிறைய அங்கங்க வேதங்கள்ல, ஸ்மிருதிகள்ல, இதிகாச புராணங்கள்ல, மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்கள்ல இதற்கு இதற்கு பொருந்தி இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு இங்க இத்தோட சேர்ந்து அந்த அர்த்தங்களை காண்பிக்கக்கூடியது இருக்கு. அதுதான் அந்த வியாக்கியானம் என்பது. இந்த வியாக்கியானத்தை பிடலோகம் செய்யற அருளி இருக்கார். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். கீழே ஒரு பாதி பார்த்திருக்கோம். ஆபாதசூடம்,
அனுபூய. இந்த தனியல்ல என்ன காட்டுகிறார் அப்படின்னா, இது ஏன் முன்னாடி சொல்ல வேண்டி இருக்குன்னா, தொடங்கி நடந்துட்டு இருக்கு, பெருசா போயிட்டே இருக்கு. மகாபாரத போராவது முடிஞ்சிடுச்சு. 18 நாள் நடந்த மகாபாரதம் காலக்ஷேபம் கூட முடிஞ்சிடுச்சு. ஆனா போயிட்டே இருக்கு நாள்தோறும். எதுன்னா டெய்லி நடக்கிற சீரியல் தான். இன்னைக்கு முடிஞ்சா அடுத்தது, அடுத்தது முடிஞ்சா அடுத்தது, அதுக்கு முடிவில்லாம போறச்சே. இருந்தாலும் அவளுக்கு நம்ம பேர்ல ரொம்ப கருணை. என்னென்ன இதுவரை அப்படின்னு முதல்ல ஒண்ணு போடுவா அழகா. முதல் 5 நிமிஷம் இவன் பார்த்த உடனே அப்பா ரொம்ப சௌகரியம், புரிஞ்சு போச்சு என்ன நடந்தது. இதுவரை பார்த்தாலே கடைசி இருக்கிற 1 மாசம் நடந்ததை காமிச்சிட போறான். ஆனா எதற்கு போய் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு உபன்யாசம் வந்தே மிஸ் ஆயிடுச்சு, நீங்களாம் அப்படி இல்லை சொல்றோம். அப்படி இருக்கிற மிஸ் ஆயிடுச்சுன்னு ஏன் பதற வேண்டியது, அதெல்லாம் காண்பிச்சுடுறானே பூர்த்தியா. இப்ப அத போல நமக்கு இங்க ஆச்சாரியர்கள் காண்பித்த ஒரு கருணை என்னன்னா, கீழே சொல்ல வேண்டிய அர்த்தத்தை சொன்ன அர்த்தத்தை கூட மறுபடி வந்தவர்களுக்காக சொல்றது. நம்மளுடைய இப்படிதான் காலக்ஷேபம் பண்ற, திருவாய்மொழி காலக்ஷேபம் ஈடு பண்றச்சு அப்பதான் பிரவேசம் ஆரம்பிக்கிறார், அவதாரிக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஈடு முதல் ஸ்ரீயப்பதிப்படின்னு பேர் முடிஞ்சது. அடுத்தது 2ஆம் நாள் புதுசா பல பேர் வந்திருந்தார். அவர் பார்த்தார், இது திருப்பி அடுத்தது போறது சரி வராத, என்ன பண்றதுன்னு திருப்பி இன்னொரு ஸ்ரீயப்பதிப்படி, 2ஆம் ஸ்ரீயப்பதிப்படி. அதுக்கப்புறம் பார்த்தார், அடுத்த நாள் பார்த்தார், இன்னும் அதிக பேர் வந்துட்டான். என்ன அவர் யோசிச்சார், இப்ப திருப்பி போனா அவளுக்கு என்ன புரியுமோ, மீண்டும் இன்னொரு ஸ்ரீயப்பதிப்படி ஆரம்பிச்சு அந்த அர்த்த விசேஷங்களை பொழிந்தருளினார் அப்படின்னு. அதனாலதான் நம்மளுடைய கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு கொண்டாடும்படியாக இன்னைக்கும் இருக்கிறதுன்னு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் நமக்கு இதெல்லாம் காண்பிச்சு கொடுத்துருக்காங்க அழகா. இப்ப ஆபாதச்சூடம் அனுபூய, இந்த தனியல்ல என்ன காண்பிக்கிறார் திருப்பானாழ்வார், அதாவது பெரிய நம்பிகள் அப்படின்னா, திருப்பானாழ்வாரை நாம் தியானிக்க கடவோம். எவர் பெரிய பெருமாளை திருவடியிலேந்து திருமுடி பரியந்தம் அனுபவிச்சு நின்னாரோ, எவர் பரத்வாதிகளை நிர்ணயித்தாரோ, அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரை நாம் தியானிக்க கடவோம். என் மனசே அவரை தியானம் பண்ணு அப்படின்னு மனசுக்கு சொல்லி கொடுக்கும். நாமெல்லாம் அப்பப்ப யார் யார்கிட்டயோ பேச, சில சமயம் பேசலன்னா வேற வருத்தப்படுறோம். இன்னைக்கு என்ன வாட்ஸ்அப் காலே வரலையே, இன்னைக்கு வீடியோ கால் பேச முடியலையே. ஆனா முக்கியமா ஒருத்தர்கிட்ட பேச மறந்துட்டோம் நாமெல்லாம். யார்கிட்ட தெரியுமா? நம்முடைய மனசு கிட்டதான். ஆழ்வார் பல பாசனங்கள்ல திருப்பி திருப்பி நம்முடைய மனசு கிட்ட பேசுன்னு சொல்றார். மனசு ரொம்ப சோகமா இருந்தது, உபன்யாசம் நடக்கிறது, திருக்கஞ்சின சபைக்கு வாங்கோ கேட்டுடலாம் இல்லை. அந்த சமயத்துலதான் வேற ஒரு கோர்ஸ். என்ன கோர்ஸ், எப்படி மைண்ட், ஹவு டு கீப் யுவர் மைண்ட் ஹாப்பி. என்னன்னா அதுக்கு சம்பாவனை 10,000 ரூபாய் கொடுத்தாதான் போக முடியும். அங்க உடனே போனார், பெரிய ஹோட்டல், அழகா எல்லாம் அமைஞ்சது. முடிச்சுட்டு வந்தவொடனே என்ன கத்துண்டேன்னா, டெய்லி பாசிட்டிவ் ஆட்டிடியூடா பேசி பேசி பழகுங்கோ. அதுதானே நாங்க ஃப்ரீயா சொல்லித்தரோம் இங்க. ஆழ்வார் பாசனங்கள்லேன்னு தெரியறதுக்கு இந்த அர்த்தம் தானே. ஆழ்வார் சொல்றார், நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் சொல்றாரு தெரியுமா. நெஞ்சமே நல்லைனால் இல்லை, உன்னை பெற்றால் என் செய்யும். திருவாய்மொழி முதல் பாசனம், தொழுதொழு என் மனனே, என் மனனே தொழுதொழு. ஆழ்வாருக்கு நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி போர் அடிச்சிருக்கோம். இவளுக்கெல்லாம் சொல்லி என்ன நல்லா தலையாடிட்டே இருக்காரு. என்ன உபன்யாசத்துக்கு போனா ஒண்ணு கத்துட்ட, எப்போ அப்படி ஆடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. எழுந்து போறச்ச புரிஞ்சுதான்னா அதை பத்தி கவலை கிடையாது. ஆழ்வார் பார்த்தார், இப்படி சொன்னா நமக்கு லாய்க்கப்படாது, இங்க திரும்பிட்டார் ஆழ்வார். எங்க தன் மனசையே பார்த்து சொல், தொழுதெழு என் மனனே, என் மனசே தொழுதெழு. முந்துற்ற நெஞ்சே, எத்தனை பாசுரங்கள் பாருங்க. முதல்ல தொடங்குறச்சே அப்படி தொடங்க, முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மோடு நீ கோடி. மனசுகிட்ட சொல்றார், என் நெஞ்சே கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னென்ன பெருமாளை இப்பதான் தொடணும்னு நான் கிளம்புறேன், உன்னை காணமேன்னு தேடினா முன்னாடி இருக்கே நீ. முந்துற்ற நெஞ்சே கொஞ்சம் இருப்பா, இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி, கொஞ்சம் என்னோட சேர்ந்து வாயேன். நாம அப்படிதான் கூப்பிடுறோம், சேர்ந்து வரணுமா, அதோ வரேன். நமக்கு அப்படி இருக்கு அங்கே இருந்து. ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு, அங்க இருக்கு. இவர் நினைக்கிறதுக்குள்ள நெஞ்சு அங்க போயாச்சு, ரீச் ஆயாச்சு. ஆழ்வார் கேட்கிறார், நான் இந்த மிட்வேல இருக்க, நீர் அதுக்குள்ள ரீச் ஆயாச்சு. இப்ப எம்மோடு நீ கூடி இயற்றுவாய், அந்த மனசுக்கு பேச கத்து கொடுக்கணும். இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கு சொல்றா பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் திங்கிங். உங்களுடைய ஆட்டிடியூடை எப்படி உயர்த்துறது,
உங்க மனசுக்கு எப்படி பேசணும், இதெல்லாம் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய ஆழ்வார்கள் காண்பித்து கொடுத்த விதம். இப்ப இந்த இடத்துல பெருநம்பிகள் பிரார்த்திக்கிறது என்னன்னா, நெஞ்சே மனவை அவரை நெஞ்சால் நினைத்து நில். யாரை நினைக்கணும்? திருப்பாணாழ்வார நினை. ஏன் பெரிய பெருமாளை நினைச்சா என்ன? அவரை உன்னால் நினைக்க முடியாது. ஏன்னா நினைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடியவன் அவன். நெஞ்சால் நினைப்பறிய நேரும். ஆழ்வார் சொல்றார், பாசுரங்களை சொல்றச்சு, அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரை துரைத்து எத்தனை உணரிலும் இறைநிலை உணர்வு அரிது உயிர்கள். உன்னுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கான் என்கிறோம். நெஞ்சால் நினைப்பறிய நேலும் பாசகத்தை சொல்றார் ஆழ்வார். அப்ப அப்படி அடங்காத எங்கேயோ இருக்கக்கூடிய பகவானை தன் வசப்படுத்தினார் ஆழ்வார், பக்தியோட வசப்படுத்தினார். அப்ப நாம என்ன பண்ணணும்னா ஆழ்வார் திருவடிகள்ல பக்தி உடையவனா இருக்கணும். அதுதான் நமக்கு வேண்டிய விஷயம் என்று இங்கே பெரிய நம்பிகள் காட்டி கொடுக்கிறாருன்னு விழலோகம்சியர் தெரிவிச்சு போருகிறார். அதை அதுதான் ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்ஷயானம். இந்த பகவானை திருவடியிலிருந்து திருமுடி பரியந்த அனுபவிக்கிறார் இந்த திருப்பான் ஆழ்வார். இது விழலோகம்சியருடைய வியாக்கியானம் அழகா காண்பிக்கிறார். ஹரிம் ஷயானம், ஹரிஹின்னு பேர் சொல்ற. அவனுக்கு ஏன் ஹரிஹி பேரு? ஹரதீதி ஹரிஹி அப்படின்னு எம்பெருமானுக்கு ஹரிப்பவனாக இருக்கிறான், நீக்குபவன், போக்குபவனா இருக்கான். பகவானுக்கு பிரதிகூலர்களை அழிப்பவன்கிறதாலே அருகி, அனுகூலர்களின் மனதை அபகரிப்பவன் என்பதாலேயும் அருகி. இந்த ரெண்டு திருநாமம் எம்பெருமானுக்கு அருகின்னு ஒரு திருநாமம் தான். அது இப்படி ரெண்டா வேலை செய்யுது. ஒருத்தருக்கு உயிரையே பறிக்கிறது, இன்னொருத்தருக்கு அவர்கள் ஹிருதயத்தை கொள்ளை கொள்கிறான் எம்பெருமான். பக்தி நிஷ்டர்களாக இருப்பவர்களுக்கு ஹிருதயம் எம்பெருமான கண்டு மயங்கி போர். பாசுரத்தை சொல்றாரு ஆழ்வார் காண்பிக்கிறது, கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. கிடந்தது ஓர் கிடக்கை, அத போல படுத்துக்க முடியுமா? பெரிய பெருமாளை போல அந்த சயனத்துல இருக்கக்கூடிய அழகு. அப்ப அந்த ஹரிம் ஷயானம், எம்பெருமான் சயனத்திலே இன்னும் அழகு விஞ்சி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த காண்பிச்சன் என்ன அழகா. கவேர துகிதுகு மத்தியே, எம்பெருமான் எங்க சயனித்து இருக்கிறான்? கவேர கன்யையாக விளங்கக்கூடிய காவேரி, பொன்னி நதி அப்படின்னு பேரு, ஹேமாபகா அப்படின்னு பேரு சொல்றாடா. இவளுக்கு பல பேர் இருக்கு. திருக்காவேரி தாயாருக்கு அந்த கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அங்க எம்பெருமான் சயனித்து இருக்கு. அவர் செலக்ட் பண்ற பிளேஸே பாருங்க, என்ன அற்புதமா இருக்கு. சுத்தி தீர்த்தம் இருக்கணும். எப்பவுமே பகவானுக்கு எந்த க்ஷேத்திரம் போனாலும் தீர்த்தம் பக்கத்துல இருக்கணும், சுத்தியா இருக்கணும். நாங்க கூட அப்படிதான் சுத்தியான தீர்த்தம் ஆர்வோ வாட்டரான்னு பார்ப்போம். அது இல்லை. எது சுத்தியான தீர்த்தம், எது இந்த பூமியோட ஸ்பர்ஷம் இருக்கோ அதுதான் சுத்தி, அந்த தீர்த்தம். அது மட்டும் இல்ல, எந்த தீர்த்தம் பூமி ஸ்பர்ஷத்தோட ஓடிண்டே இருக்கோ அதுதான் சுத்திங்கிறது சாஸ்திரம். இப்ப எம்பெருமானுக்கு எங்க போனாலும் ஒரு நதி, வைகுண்டத்துல இருந்தா அங்க ஒரு நதி ஓடிண்டே இருக்கு. காவேரி விரஜாசேயம், அங்க ஒரு விரஜைன்னு ஓடக்கூடிய நதி. சுவாமி அங்கேருந்து ராமரா அவதாரம் பண்றார், பெருமாளாக திருவதிரிக்கிறார்னு சொன்னா அங்க ஒரு நதி சரையூன்னு ஒரு நதி ஓடின்னு இருக்கு அழகா. அங்கேருந்து எம்பெருமான் அங்கேருந்து கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னா அங்க ஒரு நதி ஓடும்படியா இருக்கு அழகா. இப்படி எப்பவுமே அவருக்கு நதிங்கிறது தேவையானதாக இருக்கிறது. அது போல கவேர மத்தியே, அதாவது காவேரியினுடைய மத்தியத்திலே எம்பெருமான் தானும் துகிதுகு மத்தியே, அதற்கு மத்தியே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனை ஆபாத சூடம் அனுபூய, அவனை அனுபவித்து முதிதாந்தராத்மா, முதித அந்தராத்மா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த மனதானது சந்தோஷத்தை அடைந்துதான் அழுவா இருக்கு, மனசு சுகத்தை அடைந்து. இப்ப மனசு உலக விஷயங்களால சுகத்தை அடையிறது. உலகத்துல பார்க்கணும், அப்பா இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு உலகத்துல பல பேர் சொல்ல. என்ன என்ஜாய் பண்ண? வெளியில போய் சாப்பிட்டேன் பாருங்க. சனி ஞாயிறு மட்டும் பார்த்தா தெரியும் எத்தனை இடங்கள்ல எங்கெல்லாம் கார் நிக்கிறது. நோட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சுவிடலாம். அப்ப சனி ஞாயிறு ஆத்துல, வீட்டுல சிலிண்டருக்கு கேஸுக்கு பூட்டு, கடைக்கு கல்லா கட்டு, இதான் ஓடுறாங்க. அது உடனே சனி ஞாயிறு மட்டும் ஹாஸ்பிட்டல்ஸ் லீவ் விட்டுறான், டாக்டர் பாக்குறது இல்லை.
என்னிலேருந்து பாப்பேன், மண்டேல இருந்து. ஏன் அப்புறம் தானே சாப்பிட்டு முடிச்சுட்டு வரணும் நீ அழகா. சாட்டர்டே சண்டே இப்படி எடுத்துக்கோ அங்க, அப்புறம் இங்க வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு பிடிச்சுக்கிற அழகா. உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் அப்படின்னு ஆழ்வார் காண்பிக்கிறார். இப்போ உலக விஷயங்கள் உண்பதால, சில பேர் காண்பதால, சில பேர் ஸ்பர்ஷ சுகங்களால ஏதோ ஒரு சுகத்தை அனுபவித்து அனுபவித்து என்ன சொல்லிக்கிறான், அப்பா என்ன சுகமா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன், இன்னைக்கு மனசு அப்படியே ஆனந்திச்சு இருக்கு. இது எங்க வரைக்கும் போயிடுத்து, தவறான பழக்கங்களுக்கு அடிமையாவது வரைக்கும் போயிடுச்சு. சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் கூட எதையோ வாயில போட்டுண்டா, எதையோ வச்சுட்டா, ஏதோ ஒரு சுகம், ஏதோ மனசு ஒரு ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறச்சே உண்மையிலேயே அது ஆனந்தமா அப்படின்னா அது ஒரு மயக்கம், பெரிய மயக்கம். எப்படி பெரிய மயக்கம் அப்படின்னா, அந்த வஸ்து கிடைக்கலன்னா துடிதுடிக்க ஆரம்பிச்சிடும், இவனால முடிக்க முடியல. இன்னொன்னு, அதை எடுத்துக்க 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 அது கொடுக்கிற சுகமா கடந்து துக்கம் 2 மடங்கா வருது. ஒரு பக்கம் போயிட்டு வந்தா வயிற்ற பிடிச்சுக்கிறான், இன்னொரு பக்கம் எப்படியோ கையெல்லாம் அப்படி நடுங்கும்படியா ஏற்படுறது, மூளை அப்படியே கலங்கி நிற்கிறது. அப்ப பகவானுடைய வார்த்தை என்னன்னா, நீ எப்பெல்லாம் விஷயங்களை தியானிக்கிறாயோ, ஒரு விஷயத்தை உட்கொண்டு நிற்கிறான், அனுபவிக்கிறான், தியானித்தாலே உனக்கு கேடுங்கிறார் பகவான். கடைசியா எங்க முடியும், புத்தி நாசோ பிரணஷ்யதி, புத்தி நாசம் ஏற்படும், அழிவுதான். எப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்க வாங்க அப்ப என்ன பண்ணிக்கணும்னா, நேரா மேனுஃபேக்சரர்கிட்ட போய் கேட்டுடணும், பா எப்படிப்பா தயாரிச்சு. சில பேர் ஐபோன் வாங்குவோம், சில பேருடைய விஷயமே ரொம்ப விசித்திரமா இருக்கும், ரொம்ப கோடிகள் கொடுத்து காரை வாங்கிப்பா, ஆனா அதுக்கு மேல போற போது அது கொஞ்சம் சாதாரணமா சீப்பா இருந்தா போருமே. வாங்கினதனமோ ஐபோன் காஸ்ட்லியா வாங்கியாச்சு, ஆனா அது ரிப்பேர் என்ன பண்ணுவாரா, பக்கத்துல இருக்க ஒரு கடையில போய் நின்றுட்டு வரேன், 10 ரூபாய்க்குள்ள பண்ணுவியா, 50 ரூபாய் தான் கொடுவா, பண்ணி கொடுப்பியான்னா அவன் முழுவதுமா பிரிச்சு கொடுத்துருவான். அவர் ஐயும் தனியா இருக்கு, போனும் தனியா இருக்கு. இவ்வளவு ரூபாய் லட்சம் செலவழிச்சோமே இப்படி ஆயிடுத்து, இப்ப என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு வச்சிருக்கோம் ஆத்தரைஸ் டீலர். சில பேர் சொல்லுவோம் அங்கெல்லாம் போக மாட்டோம் சுவாமி, அதுக்கு பேர் சொல்றோம் ஆப்பிள் ஸ்டோர். நமக்கு எப்படி தெரியும் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கேட்டு கேட்டு வருதுதான். கேள்வி ஞானம் தான், கேள்வி ஞானமா அஞ்ஞானமா தெரியும். இந்த ஆப்பிள் ஸ்டோர் அப்படிங்கிற நாம சொல்ற இந்த ஆப்பிள் இல்ல, பழமில்லை, இந்த போனுக்கு உண்டான விஷயம் அங்க போய் கொடுத்து அங்க ரிப்பேர் பண்ணாதான் சுவாமி. ஏன், ஏன்னா அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், ஒரிஜினல் மேனுஃபேக்சரர். அப்ப அவளுக்கு என்ன தெரியும், எந்த பார்ட் எங்க எதோட எப்படி சேர்ந்து என்ன ஆயிருக்கு, அதை மாத்தணும்னா எப்படிப்பட்ட பார்ட்டை வைக்கணும். இப்ப நாம என்ன பண்ணிக்கணும், இத்தனை விஷயங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோமே, இந்த சரீரம் ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் யாருன்னு அவர் சொன்னதை கேட்கணுமா வேண்டாம், அதை மட்டும் விட்டுடுறோம். யாரெல்லாம் பாக்குறோமோ, என்னெல்லாம் சொல்றானோ, எப்படி எல்லாம் இருக்குமோ அப்படி இருக்குது. சுவாமி ஒரிஜினல் மேனுஃபேக்சரரான பகவான் நம்மகிட்ட தான் பேசுறதே இல்லையே, அவர் பேசினான்னா கேட்டுக்கலாம். உண்மையிலேயே நமக்கு நம்ம ஆத்திர இருக்கிற பகவான் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, கொட்டி தீர்த்துருவோம். டெய்லி பேசாம இருக்கிறச்சே பண்றோம். இன்னும் எவ்வளவு நமக்கு உண்டானதோ அதை அப்பாவதான் பெருமாள் அமைதியாவே இருக்கு. அப்ப அவர்கிட்ட எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, சாஸ்திரம் என்பதுதான் எம்பெருமானுடைய திருவாக்கு. இதுல பகவானே சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா. சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கிறது, உன்னுடைய இந்திரியங்களை எப்படி நீ வைத்துக் கொள்ள வேண்டும், உன் சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும், இந்த பிரகிருதி மண்டலத்துல நீ எப்படி வாழணும், வாழ்ந்தால் உனக்கு எது நன்மை. ஆழ்வார் சொல்றார், இவையன்னே நல்ல இவையன்னே தீய இவை என்று இவை அறிவனேனும். அழகான பாசம். சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கிறது, இவையன்றே நல்ல இவையன்றே தீய, இதெல்லாம் நல்லதுப்பா, இதெல்லாம் தீயது. என்ன ஆச்சரியம் பாருங்க, இன்னைக்கு சித்த வைத்தியத்துல ஒண்ணு கொடுக்குற கஷாயம் எடுத்துன்னா எப்படிப்பட்ட நோயும் ஓடி போறது. இந்த சித்த வைத்தியத்துல பல்லாயிரம் வருஷமா வரக்கூடிய இந்த மருந்து, இலைகள், சாறு, கஷாயம் எங்க போய் யார என்ன ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா, எந்த லேப்ல போய் அதை போய் அவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கா, எத்தனை கோடி செலவழிச்சிருக்கா, ஒண்ணுமே இல்ல. மனசை அடக்கி எம்பெருமான இடத்துல இருந்து அனுகிரகம் பெற்றா, அவ்வளவுதான். ஆயுர்வேதத்துல எப்படி இருக்குன்னு, இந்த கலைகள் கற்றவா 70 வயசு ஆனா மறுபடி போய் நீங்க ஒரு சிகிச்சை எடுத்துக்கலாம், எடுத்துட்டா மீண்டும் 40 வயசு மாதிரி ஆக்கிடலாம் உடம்பு. உடனே அது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, அதுல ரொம்ப வல்லுநர்களா இருக்கிறவர்களுக்கு அப்படி முடியும்.
அதை எப்படி பண்ணுவான்னா மண்ணுக்குள்ள புதைச்சிருவா. அப்படின்னா வெள்ளை முகம் மட்டும் இருக்கும், அது காத்து மட்டும் அங்கேயிருந்து சுவாசிப்பான் நாம இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத மகத்துவம் நம்ம கிட்ட ஆயுர்வேதத்துல இன்னைக்கும் கேரள தேசத்துல அப்படி வாழ்ந்து இருக்கா. பெரிய பெரிய அதுல இருக்கிற மகான்கள் அதை ரொம்ப ரேரஸ்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்க தெரிஞ்சுது? எப்படி தெரிஞ்சது அவர்களுக்கு? அந்த நிஷ்டையாலே அறிந்தார்கள், அதனுடைய ஆழ்ந்த ஞானத்தை பெற்றார்கள். அப்ப பகவான் என்ன சொல்லி கொடுக்கிறான் சாஸ்திரம் மூலமாக? உன்னுடைய இந்திரியங்களை, உன்னுடைய மனசை, உன்னுடைய சரீரத்தை இந்தபடியெல்லாம் நடத்தினா உனக்கு நன்மை அளிக்கும். இல்ல நாக்குக்கு சுவையா இருக்குன்னு சுவையான வஸ்துக்களை மட்டும் சாப்பிட்றேன், காதுக்கு கேட்கறச்சே ரம்யமா இருக்குன்னு கேட்டுட்டே இருக்கேன், ஏதோ வம்பு பேசுறது கூட பிடிச்சிருக்குன்னு கேட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கு நன்மையில முடியுமான்னா எம்பெருமான் தீமையில் முடியும். இதைத்தான் எம்பெருமான் வார்த்தை சொல்லுகிறது. இப்ப எது நன்மையில முடியும்? பகவத் அனுபவம் மட்டுமே நன்மையில் முடியும். நீங்க வறட்சிய கூட பார்த்துட்டே இருந்தோம், கோவில்ல எத்தனை கும்பல் எத்தனை கும்பல், எந்த ஊர்ல போனாலும் ஒரே கும்பலா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் எங்கேயோ சுத்தி 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 ஒரு இடத்துலயும் நிம்மதி இல்லை, ஆனந்தம் இல்லை. இவர் திருவடியில வந்தார் தாபத்திரய சாந்தியர்த்தமாக அழகா சொல். இந்த தாபத்திரயங்களாலே தப்பிக்கிறான் இவன். ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, ஆத்தியாத்மிகமாக இருக்கக்கூடிய தாபத்திரயங்களாலே வாட்டப்படுகிற இந்த மனுஷன் எப்படி சூரியனாலே தகிக்கப்படக்கூடியவன் நிழல தேடி ஓடுவானோ அப்படி வாசுதேவ தருச்சாயா, எம்பெருமானாகிற ஒரு பெரிய மரம், அதுல இருக்கக்கூடிய நிழல், அந்த நிழல்ல ஒதுங்கி இருக்கான், ஓடி போய் ஒதுங்குறான். அப்பதான் சுகமா இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பா இதமா இருக்கேப்பா, ரொம்ப சௌகரியமா இருப்பாங்க. இதை யார் உணர்ந்தார்கள்? திருப்பானாழ்வார் உணர்ந்து வார்த்தை சொல்ல, முதிதாந்தராத்மா. இதைத்தான் அந்த தனியல்ல காண்பிக்கிற, முதித அந்தராத்மா. அந்த அந்தராத்மா உள்ள இருக்கு, அப்படியே மகிழ்ந்து இருக்கக்கூடியதாக மாறித்தரா உண்மையான மகிழ்ச்சி. பகவான் யாருன்னு உபனிஷத்துல கேள்வி. நமக்கெல்லாம் எது இருந்தா வாழ முடியும்? சுவாமி சோறு இருந்தா தான். பழமொழியே வந்துருக்கு, சோறு கண்ட இடம் சொர்க்கம். வேதம் சொல்றது அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத், அன்னம் தான்ப்பா பிரம்மம். வேதம் நிறைய சொல்றது அன்னத்தை பத்தி. அன்னம்னா நிந்தியா, அன்னம் பகு குர்வீத தத் விரதம், எத்தனை சொல்லி கொடுக்கறது வேதம். யயா கயா சவிதயா பக்வண்ணம் பிராப்னியாத் அப்படின்னு சொல்றது வேதம். எத்தனையோ விதங்கள்ல அன்னங்களை சேர்த்துக்கோ, அன்னம் தான் உனக்கு அப்படின்னு சொல்றச்சு இவன் நினைச்சுட்டான் அன்னமே பிரம்மம். அப்புறம் தான் தெரியறது அன்னம் இல்லாத வாழ்பவர்களும் இருக்கா. அப்புறம் மனசுன்னு சொல்றது, அப்புறம் ஒன்னொன்னா சொல்லிட்டு போறது. அன்னம் இல்லை பிராணன், பிராணன் இல்லை மனசு, மனசு இல்லை அதுக்கப்புறம் விஞ்ஞானம், விஞ்ஞானமும் இல்லை. அடுத்தது என்ன இருக்கு? ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத். ஆனந்தம் தான் பிரம்மம், பரமானந்தமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதான் நிறைய பேர் பேர்லயே ஆனந்தம் ஆனந்தம்னு வச்சுப்பாங்க. எம்பெருமானிடத்திலே நமக்கு ஈடுபடுகிற விஷயம் இருக்கு, அவன் தானும் ஆனந்தமுடையவனா இருக்கான், நம்மையும் ஆனந்தமுடையவனாக ஆக்குகிறவன். இயற்கையாகவே ஆத்மாவுடைய லட்சணம் என்னன்னா ஞானம், ஆனந்தம், அமலத்துவம். இதற்கு முன்பு சேஷத்துவம் இருக்கு, அதோடு கூடிய ஞானம், ஆனந்தம். ஆத்மான்னா இயற்கையா ஆனந்தம் உடையது, வைரம் தான் திகு திகுன்னு வென்றதா இருக்கு. அது போலதான் ஆத்மாவின் இயற்கையான லட்சணம். அந்த லட்சணம் எப்ப பூர்த்தியாகும்? பகவத் அனுபவத்தாலே பூர்த்தியாகும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் எம்பெருமானிடத்திலே தான் போறான், துக்கமா இருந்தாலும் பகவான் திருவடிகள்ல தான் போய் விழுந்து நிற்கிறான். ஏன்னா அங்கதான் இவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இப்ப இந்த திருப்பானாழ்வார் இந்த ஸ்ரீரங்கநாதனை அனுபவித்ததாலே என்ன ஏற்பட்டதுன்னா முதிதாந்தராத்மா, முதித அந்தராத்மா, மிகவும் ஆனந்தமுடையவராக அவருடைய மனசு ஆயிற்றான். இதற்கு ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து காண்பிச்சார். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றின்னு கொண்டாடுகிறார் இரண்டாம் திருவந்தாதியில. 32வது பாசுரத்துல பூதத்தாழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். மகிழ்ந்தது சிந்தை, என் சிந்தை மகிழ்ந்தது எம்பெருமானே. தேவரீரை அடைஞ்சதுனால என் சிந்தை மகிழ்ந்தது என்கிறா போலே திருப்பானாழ்வாருக்கும் முதித அந்தராத்மா. அதுக்கப்புறம் சொல்ற, இனி அவ்வளவில் நில்லாதே. அவ்வளவுதானா? ஆனந்தம் அடைஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதானான்னு கேட்டா அதோட இல்லையோ அந்த திருப்பானாழ்வாருக்கு. அதான் மேற்கொண்டு விளக்குகிறார் பெரிய நம்பி.
அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தராணம். ஆனந்தத்துல நிற்பதால இன்னொன்னு ஏற்படுகிறது அவருக்கு. என்ன ஏற்படுகிறது? அதிருஷ்டாம், கண்ணாலே பார்க்கல. நயனயோகோ, இந்த கண்களை கொண்டு பார்க்காதவரா இருந்தார். எதை? விஷயாந்தரானாம். விஷயாந்தரானாம் என்றால் வேறு விஷயங்களை, வேறு விஷயங்கள்னா பகவானாகிற எம்பெருமானாகிற விஷயத்தை ஒழிந்திருக்கக்கூடிய மற்றவைகளை பார்க்காதவராக இருந்தார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், எப்படி இருக்கணும் இந்த இந்திரியங்கள் அப்படின்னா, செவிகளால் ஆற நின் கீர்த்தி கணியன்னும் கவிகளே, கண்களால் காண வருங்கொழின் ஆசையா அப்படின்னா சொல்றச்சே பாசுரத்தை சொல்றார் ஆழ்வார். காணா கண் கேளா செவி. எப்படி இருக்கும் இந்த இந்திரியங்கள் அப்படின்னா, பகவான் விஷயத்துல மட்டும் எம்பெருமானை காணும்படியா இருக்கும். அவனை தவிர்ந்த விஷயங்கள்ல காணா கண், காணாத கண்ணாக இருக்கும். கேளா செவி, எம்பெருமானை தவிர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்காத செவியாக நிற்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர்கள் சொல்றச்சே ஞானபக்தி வைராக்கியங்களோட வர வேணும். சுவாமி, ஞானபக்தி இருந்தா போராதா அப்படின்னா போராது. வைராக்கியம் ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, ஞானம் வளர 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 வைராக்கியம் இல்லைன்னா அழிஞ்சிடும். இப்ப ஞானமும் பக்தியும் வளரணும்னா வைராக்கியமும் வளரணும். சில பேரை பார்த்து சொல்லுவா, அவர் ரொம்ப வைராக்கியமானவர். என்ன, அந்த வீட்டு மடியை மிதிக்கலையே இன்னும் 20 வருஷம் ஆனாலும். அப்படி இல்லை, அதற்கு வைராக்கியம்னு பேர் இல்லை. வைராக்கியம்னா என்ன? பகவானிடத்திலே மனது வைத்தபடியாலே வேறு விஷயங்களில் ஆசையற்றவராக இருக்கார். வேறு விஷயங்கள் ஆசையற்றவருக்கு தான் வைராக்கியம் உடையவர்னு பேர். யஹா பரமாத்மனி ரக்தா அபரமாத்மனி விரக்தா விராகசிய பாவம் வைராக்கியம். விராகசிய பாவம்னா, விராகம்னா ஆசையற்று இருக்கக்கூடிய தன்மை. பாசுரத்துல சொல்றார் ஆழ்வார், அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர், செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே. பற்று அற்றதெனில் உயிர் வீடு உற்றது. ரொம்ப அற்புதமா காண்பிக்கிற. நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய். நீர் நுமதுன்னு சொல்லக்கூடியதுதான் பற்றுக்கு மூலமா இருக்கு. அதை முழுவதுமாக சாய்த்து எம்பெருமான் திருவடிகளிலே சேருங்கோள் என்று வார்த்தை சொல்லுகிறார் போலே, இந்த பற்று அற்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்னா உலக விஷயங்கள்ல ஆசையற்றதாக இருக்கக்கூடிய நிலையை அடைந்தவர் திருப்பானாழ்வார். எங்க தெரியறது? அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே. அணி அரங்கனாக வீட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கநாதனை இந்த கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, மற்ற எதையும் காணாதபடி நிற்கும். எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியம்! அந்த கண்களுக்கு விருந்தாக இருப்பவன் எம்பெருமான். எம்பெருமானையே முழுவதுமாக பெற்றிருக்கக்கூடிய கண்கள், அவனை அனுபவித்து ஆனந்தத்தில் திளைக்கக்கூடிய இந்த மனசு வேறொன்றும் காணாதபடியாக நின்ற கண்கள் மற்றொன்றினை காணாவே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அங்க போய் உள்ள நின்று பகவானை சேவிக்கிறச்சே நமக்கு என்ன பண்ணும் இந்திரியங்கள்னா, எம்பெருமானை தவிர்ந்த விஷயங்கள்ல தான் ஈர்க்கும். திடீர்னு ஒரு கிளாஸுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கண்ணை மூடி தியானம் பண்ணுவா. இல்ல, கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. தியானம் பண்ணி என்ன திருப்பி பார்த்து எழுந்து என்ன ஆச்சுல்ல, ஆமா வரச்சே ஏதோ ஒரு போஸ்டரை பார்த்தா அதுவே தியானத்துல வந்துட்டே இருக்கு. என்ன போஸ்டர் உபயோகமா இருக்கு? அந்த உபயோகம் இல்லாத போஸ்டர். சரி, நல்ல விஷயத்துல காதுல கேட்டதை நினைச்சுக்கோங்க. இந்த நேத்தி திட்டுனா பாருங்கோ, அதான் நினைவுக்கு வருது. இப்ப இந்திரியங்கள் என்ன பண்றது? வேண்டாததை ஸ்டோர் பண்ணிக்கிறது, ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. எது வேண்டாமோ, எது நமக்கு எம்பெருமானை விட்டு விலக்கி இருக்குமோ, ஆனா இதற்கு நடுவுல போய் எம்பெருமான அனுபவிக்க முயற்சிக்கிறோம். அவர் திருவடிகள்ல விழுகிறோம், ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கிறோம், மனசை நிறுத்த பார்க்கிறோம் அவர் திருவடிகள். அதுக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் இங்க போறச்சே என்ன ஆயிடுறதுன்னா அனுபவம் முற்று பெறாமல் போகிறது. இவருக்கு அப்படி இல்லையா? என்னாச்சு? என்ன மற்றொன்றினை காணாவே. இன்னொன்னா காணாது இந்த கண், அவ்வளவுதான். வேறொரு பக்கமே போகாது. பெரிய பெருமானை தான் பூர்த்தியா அனுபவித்த கண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அழகா
சரி, இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா சாந்தோக்கியத்தில இருந்து அற்புதமான ஒரு வாக்கியம் எடுக்கிறார் விளலோகம் ஜீயர். மிக அழகான வியாக்கியானம். நார்ச்சனந்தி ந பிபந்தி ஏததேவாவர்த்தம் திருஷ்டுவா திருப்யந்தி. ரொம்ப அழகான வாக்கியம் சாந்தோக்கிய உபநிஷத்துல எம்பெருமான பத்தி சொல்றது. அங்க மேல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் நாமெல்லாம் அதைத்தான் ஆசைப்பட்டு இருக்கோம். அழகா அங்கேருந்து வேதம் எப்பவும் சொல்றச்சு இதை சொல்லி முடிக்காம இருக்கிறது இல்லை. எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவா, இது சொல்லி முடிக்க எம்பெருமானுக்கு அழகா மங்களாரத்தை காண்பிக்கிறச்சு. அவருக்கு எப்பவும் மங்களம் பாடுகிற பொழுது எதை சொல்லி முடிக்கிறோம்? எத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு இந்த வாக்கியத்தை சொல்லாமையே இருக்கிறது. பரமபதத்திலே சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. நித்தியமுக்தர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்து எம்பெருமானை பல்லாண்டு பாடுபவர்களாக நிற்கிறார்கள். அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. ஆழ்வார் பாசுரத்தை சொன்னாரே, சூட்டு நன் மாலைகள் சுயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவம் தரா நிற்கவே. அங்கு, அங்குன்னா எங்க? பரமபதம். இங்குன்னா எங்க? நாம வாழக்கூடிய லோகம், இங்க இருக்கக்கூடிய பூலோகம். ஆழ்வாருக்கு அங்க பரமபதத்துல எப்படி இருக்கும்? இந்த பரமபதத்துல எப்படி எம்பெருமான் திளைத்திருப்பன் அனுபவத்திலே ஆழ்வார் ரொம்ப அழகா கொண்டாடி காண்பிக்கிறார். அற்புதமா 10 பாசுரங்களாலே கொண்டாடி காண்பிக்கிறார் அற்புதமா. சூழ்விசும் பனிமகில் தூரிய முழக்கினு அங்க பரமபதத்துல இவரை வரவேற்கக்கூடிய விதம் என்ன அப்படிங்கிறத அங்க ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி அடுத்த 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் தெரிவிப்பது அந்த பரமபத அனுபவம்ங்கிறது எப்படிப்பட்ட உயர்ந்ததான அனுபவம். அதுலதான் ஆழ்வாருடைய திருவள்ளம் பூர்த்தியாக இருப்பதாக பார்க்கிறோம். அங்க போனா எப்படி இருக்கும்? வேதம் சொல்றது. நம்ம போல இங்க டயத்துக்கு சாப்பாடு உண்டா? ஒருத்தர் இங்கே திவதேச யாத்திரைன்னு, திவதேச யாத்திரையில என்ன என்ன ஊரு, என்ன பெருமாள், என்ன சேவிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருங்கோ. டயத்துக்கு உண்டா அப்படின்னா காஃபி காத்தால கிடைக்குமா? டயத்துக்கு சாப்பாடு உண்டா? பாலபோகம். ஏன்னா பாவம் உடம்பு அது படுத்துற பாடு. ஆகையால் அது தேவைன்னு அவளுக்கு பழகிடுது பல விஷயம். இதே மாதிரி பழகி பரவதம் போகணும்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்ண உடனே இவர் கேட்கிறார், சுவாமி அங்க காத்தால மெனு எப்படி, அங்க என்னெல்லாம் உண்டு டெய்லி? இந்த நம்ம இங்க ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கிற மாதிரி மாறி மாறி பிரசாதங்கள் உண்டா அப்படின்னு கேட்டா அங்க சொல்றார் அழகா. வேதம் சொல்றதுன்னா ஆச்சி ந பிபந்தி, அங்க சாப்பிட்றதும் இல்லை பருகுவதும் இல்லை அப்படிங்கிறார் அழகா. யார சாப்பாடு வேற எதுவும் இல்லை, அங்க ஒருத்தர் தான் சாப்பாடு. யாருங்க? பரமாத்மா எம்பெருமான் தான் சாப்பாடு. அப்ப எம்பெருமானையா சாப்பிடுறது அப்படின்னா அந்த எம்பெருமானையும் சாப்பிடுறது இல்லையா? அந்த எம்பெருமானையும் பருகுவதில்லை. பேர் என்ன பண்றாங்க? ஏததேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி, கண்களால பார்த்தே சந்தோஷிக்கணும். கண்களால பார்க்க 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 அங்க எப்படி மாறிடுதோ என்னமோ, இந்திரியம் வாய் கண்ணா மாறிடுதோ என்னமோ. அங்க வாய் தானே சாப்பிடணும் அழகா, இந்த கண் என்ன பண்றதுன்னா அந்த எம்பெருமான பார்த்து பார்த்து அது பருகில் இருக்கு. வேற எதுவும் பண்றது இல்லையா? அவனை கண்டாலே திருப்தி அடைகிறார்கள். எங்க? பரமபதத்துல இருக்கக்கூடிய நித்தியர்களும் முக்தர்களும். இதுதான் வேதம் காண்பிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இது ஆழ்வார் தம்முடைய பாசுரத்துல சொல்றார். அரங்கமா கோயில் கொண்ட தரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. கீழே நாம் பார்த்ததுதான் திருமாலையில பார்த்தது. அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு, அதை இந்த கண்களாலே கண்டு நாம் நிற்கிற பொழுது என்னாச்சுனார்? கண்ணினை கழிக்குமாறு. இந்த கண்களாலே என்ன ஆச்சரியமான அந்த கண்கள் அப்படி மகிழ்ந்து கொண்டாடும்படியாக நிற்கிறது அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். அதை போலதான் இந்த ஆழ்வார் என்ன பண்றார்? அதிருஷ்டாம் நயனையோர் விஷயாந்தரானாம், விஷயாந்தரானாம் வேறு விஷயங்கள்ல மனதை அற்றவராக. அப்ப பரமபதம் போனா என்ன நிலை ஏற்படும்? பரமபதத்துல சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வேண்டாம், இந்த தண்ணீர் பருக வேண்டாம், என்னென்ன எப்பவும் ஒரே அமிர்தம் தான். தேவர்கள் போல பெரிய கடலை கடைய வேண்டாம், க்ஷீராப்திய கடைஞ்சி மந்திர பர்வதத்தை போட்டு வாசுகி அப்படி கயிறா வச்சு பெருமாள பாவம் கஷ்டமா ஒரு அவதாரத்தை எடுக்க வச்சு கடைசியா அவரையே கடைய வச்சு அமிர்தம் வருமானு பார்த்து பார்த்து வந்த அமிர்தத்தை அவன் திருடி ஓட, அதுக்கு நடுவுல போய் 2 அசுரன் உட்கார, எத்தனை லூட்டி பாருங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். இதுதான் ஆழ்வார்கள் சொல்லுவா. பெருமாளை கம்பேர் பண்றச்சு ஆச்சாரியர்கள் சொல்லுவா,
பகவான்கிற அமிர்தத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற மத்த அந்த அமிர்தம் இருக்க கடைஞ்சி வந்து அது என்னன்னா உப்பு சாறு, அது என்ன உபயோகம்? வெறும் கடல்ல இருந்து வந்தது, உபயோகம் அற்றது. பகவான்கிற அமிர்தத்துக்கு முன்னாடி உண்டா? அதைத்தான் இங்க சொல்றாரு, ஏக தேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அந்த அமிர்தத்தை கண்களால கண்டு திருப்தி அடைந்தார்கள். இப்ப பாருங்க, எந்த விஷயத்துல நீங்கள் திருப்தி அடைந்தீர்களோ மீண்டும் வேறொரு விஷயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, திருப்பி கூப்பிட்டு வாங்க சார் எங்க ஆத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு போங்க. ஐயோ இல்ல இல்ல ஒரு தடவை வாங்க, இல்ல அப்ப பாக்கணுமே விழுந்தடிச்சு ஒருவர், ஐயோ இனிமே வயிறு தாங்காது. அப்ப என்னவா ஏற்படும்? ஒரு இடத்துல திருப்தியா கிடைச்சதுன்னா அடுத்த இடத்துல வேண்டாம்னு தோணும். இது எங்க கிடைக்கும்? பரமபதத்துல கிடைக்கும். ஆனா ஆழ்வாருக்கு என்ன ஆச்சுன்னா இது பூலோகத்திலே கிடைச்சது. பெரிய பெருமாள் திருவடியிலேயே என்னாச்சு? அவரை கண்ட கண்கள் முதிதாந்தராத்மா. அப்புறம் என்னாச்சுனாக்கா திருட்டுதாம் நயனயோகோ விஷயம் தரானாம், வேறு விஷயங்கள்ல போல. உடனே இந்த இடத்துல வெள்ளோகம் சேரி இதற்கு அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார். இது யாரை போல இருக்கிறது அப்படின்னா தசரதனுக்கு ஏற்பட்ட நிலை போலே தெரிகிறது. ரொம்ப ஆச்சரியம். ஸ்ரீராமாயணம் தான் நமக்கு பிரமாணம். ஸ்ரீராமாயணத்துக்கு என்ன பேரு? இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயண். இதிகாசங்கள்ல சிரேஷ்டமான நூல் ஸ்ரீராமாயணம்னு பெரியோர்கள் காண்பிக்கும். அத போல உயர்ந்த அர்த்தங்களை நமக்கு எளிமையா காண்பிக்கக்கூடிய விஷயம் வேற இடத்துல இல்லை. இது ஒரு ஸ்லோகம். ஸ்லோகம் 2 வரி தான் அர்த்தம். ஆனா அதுக்கப்புறம் தான் பயம் வருவார் எனக்கு. ராமம் மே அனுகதா திருஷ்டி அத்யாபி ந நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. இது தசரதன் சொல்லும்படியான வாக்கியம். ஸ்ரீராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல வருது. 42வது சர்க்கத்துல 34வது ஸ்லோகமாக காட்டுகிறது. வால்மீகி ஆச்சரியமாக விவரிக்கிறார் இதை. தசரதனுடைய புலம்பல் ஏன் வரத்தை கொடுப்பானே, அப்புறம் ஏன் புலம்புவானே? பாவம், அவர் ஒரு ஆபாச தர்மத்துல மாட்டின்றார். இல்ல இல்ல, கைகையை கேட்டுட்டா நான் சொன்ன வாக்கை மீறினர் ஆயிடுவேன். கொடுத்துட்டு அவர் கதறார் கைகையை. கைகையி ஊர் என்னை நிந்திக்குமேம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பையனை நான் அனுப்புறேன்மா, எவ்வளவு தப்பு தெரியுமா? இந்த பெண்ணுக்கு வசப்பட்டு கொடுத்துட்டானே, ஊரெல்லாம் என்ன திட்டுவாளேம்மா சொல்லிட்டே அழற. பாவம், ஆனா தடுக்க முடியும். ஏன்னா கைகை யுத்தத்துல அவ்வளவு பாசம். அதனாலதான் அழுவார் சொல்றாரு, நாசமான பாசம் விட்டு அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு புரியல. அப்படி கைகையை சொன்னதுல தர்மத்தை குலைத்து கொடுத்தாச்சு. பெருமாள் புறப்பட்டுட்டார். அப்ப கௌசல்யை தசரத பார்க்கிறார். அந்த கௌசல்யை ரொம்ப அற்புதமான தாயாராக நிற்கிறார். பத்னிகள் தாயார்கள் பார்க்கறச்ச உத்தமா மத்தியமா அதமான பிரிக்கும். தாய்மாரா இருக்கிறதும் பத்னிகளா இருக்கிறதும். இதுல ஸ்ரீராமாயணத்துல 3 பேர் இருக்காங்க. கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை அப்படின்னு இந்த 3 பேர்ல பார்த்தா யார் உத்தம மாதா அப்படின்னா சுமித்ரை தான் உத்தம மாதா. கௌசல்யை நான் மத்தியம மாதாவா இருக்க கேட்கவே வேண்டாம். கைகேயி அதம மாதா, சொல்லவே வேண்டாம். ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். சுமித்ரை ஏன் அவ்வளவு உத்தமமா சொல்லப்படுறது அப்படின்னா, இளைய பெருமாள் லக்ஷ்மணர் வந்து கேட்கிறார், அம்மா காட்டுக்கு நானும் புறப்படுறேன். யாரோட? பெருமாளோட. அடே பெருமாள் அவர் தானே காட்டுக்கு போக சொல்லியிருக்கா, உனக்கு என்னடா வேலை? நீ ஏண்டா போற? இந்த காலத்துல என்ன பண்ணுவா? விடாதரா, விடாத, நமக்கு நமக்கு பாகத்தை பாரு அப்படின்னு எத்தனை போராடுறான். ஆனா அந்த சுமித்ரை என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? சொன்ன உடனே சிருஷ்டஸ்துவம் வனவாசாய, ஏ மகனே நீ படைக்கப்பட்டதே வனத்திற்கு போவதற்காக. என்ன வார்த்தை வர சொல்ல முடியுமா யாராவது? இந்த பெற்ற தாய் அப்படி கொண்டாடின. லக்ஷ்மணா நீ ஏன் பிறந்தாய் அப்படின்னா, பிறந்ததே பெருமாளோட வனத்துக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கு பா, அதுக்காக தான் நான் பிறந்தேன். உத்தம தாயாக விளங்கினாள் யாரு? சுமித்ரை. தன்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை, அவனுடைய ஆத்மாவுக்கு எது க்ஷேமகரம் என்பதை அறிந்து அந்த குழந்தைய அதுல வச்சுக்கணும். சரியான உபதேசம். அந்த உபதேசம்லாம் பார்த்தா சுமித்ரைய போன்ற ஞானி இல்லைன்னு தோணும். எப்படிப்பட்ட மகாஜானியா சுமித்ரை விளங்கி இருக்கா? அவர் சொல்றாங்க, போறச்சே காட்டுல எப்படி இருக்கணும், நீ எப்படி நடக்கணும் லிஸ்ட சொல்லி கொடுக்குறான். சில பேர் இங்க இருந்து புறப்பட்டு காட்டுக்குன்னா எதுக்குடா போனேன்னு, நல்லா தூங்குறதுக்கு தான்.
ஆபீஸ் என்ன டியூட்டினார், கொஞ்சம் வெளியூர் போறோம் சார் டியூட்டி. ஏன் வெளியூர்னார், வீட்டுல இங்க இருந்தா தொந்தரவு, அங்க போனா ஃப்ரீயா இருக்கலாம். இவன் பாட்டுக்கு அங்க போய் லக்ஷ்மணன் போய் அங்க பாட்டுக்கு சுகமா இருக்கிறேன். எந்த இடத்துல நீர் வாய்ப்பும் நிழல் வாய்ப்பும் உண்டாய், எங்க இடத்துல நீர் சுகமா இருக்கோ, எந்த இடத்துல நிழல் நன்னா சௌரியமா கிடைக்கிறதோ, நன்னா துண்டை விரிச்சார் தூங்கிடு. பெருமாள் வந்து உபச்சாரம் பண்ணணும். லக்ஷ்மணா எடுத்துக்கலாமா, லக்ஷ்மணா சாப்பிட வரையா, வெளியே பண்ணிட்டு. சுமித்திரைக்கு பயம், சொல்லி அனுப்புறா, டே லக்ஷ்மணா நீ காட்டுக்கு போறச்ச எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வனம் தான் அயோத்தியை நினைச்சுக்கோ, அதுதான் அயோத்தி. அங்க இருக்கிற ராமர் யாரு தெரியுமா, ராமர் இல்ல, அவர் தான் தசரதர். உனக்கு அவர் தான்ப்பா தசரதர். நேரா சீதை தான் அவனுடைய தாய், பெற்ற தாய் அவள். நீ எப்படி நடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. எம்பெருமானுக்கு வகுத்த அடிமைகளை செய்ய வேணும். இன்னொரு ஆழ் பொருளை சொல்லறான். சொல்லக்கூடிய அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் திருமந்திரார்த்தத்துல ரொம்ப கேட்டு திளைக்கக்கூடிய அர்த்தங்களை. எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபடாது இருந்தவா, அதுல மயங்கிடாதப்பா போச்சு. உலகத்துல மற்ற விஷயங்கள்ல மயங்கிறது வேற, அவர் அழகில மயங்கிட்டா ஒரு காரியமும் பண்ண முடியாது. சொன்ன வார்த்தை எப்படி இருக்கு, சிஷ்டஸ்வம் வனவாசாய. ஆனா கௌசல்யை எப்படிப்பட்டவள், மத்தியமமான தாய். தன் பிள்ளை நன்னா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். ஆனா அவ அனுப்பும்படியா எடுத்து புலம்பரா, ஐயோ இப்படி அடுத்து இப்படி அடுத்து குழந்தை காட்டுக்கு போகும்படியா இருக்கு. கணவன்கிட்ட வந்து நிக்கிறா தசரதரிடத்துல. அப்ப தசரதர் இவளை ஆஸ்வாசப்படுத்துகிறார். அப்ப தசரதர் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய புலம்பலை வெளியிடுகிறார். அப்படி சொல்றச்ச எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்லோகம் சொல்லுகிறார். தசரதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ராமம் மே அனுகதா திருஷ்டிஹி. என்னுடைய பிள்ளையாக ராமன் இருக்கானே, அந்த ராமனை என்னாச்சு, மே என்னுடைய கண்களானவைகள் என்னாச்சு, அனுகதா பின்தொடர்ந்து போயின. பெருமாள் காட்டுக்கு போனாருன்னு இல்லை, அவரை பின்தொடர்ந்து என்னாச்சு, என் கண்ணும் போயிற்று. அனுகதா திருஷ்டிஹி, அனுகதானா பின்தொடர்ந்து போயிற்றுன்னு அர்த்தம். எது போச்சு, திருஷ்டிஹி, என் கண்களும் போயிற்று. மே திருஷ்டிஹி. சரி என்னாச்சு, போயிட்டு எல்லாரும் அங்கங்க போனா திரும்பி வந்துருவாளே, உபன்யாசத்துக்கு போனோம் திரும்பி வந்தோம், தீபாலே வந்துடுதாங்க. அத்தியாபின நிவர்த்ததே, இன்னி வரைக்கும் திரும்பி வரல. கிளம்பி போனதுதான். அதுக்கப்புறம் சொல்ற, நத்வா பஷ்யாமி கௌசல்யே, கௌசல்யே என்னுடைய பிரியமான மனைவியே, உன்னை என் கண்களால பார்க்க முடியல. நத்வா பஷ்யாமி, உன்னை பார்க்க முடியல. என்ன அதுக்காக என்ன பண்ற, சாதுமா பாணினா ஸ்பிருஷ, என்னை உன்னுடைய கரங்களாலே நன்றாக தொடு, என்ன தொடு அப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். யாரு சொல்றார், தசரதர். இது என்ன சுவாமி, 4 வரி அனுப்புக்கு ரொம்ப சின்னது ஸ்லோகம் தானே, என்ன இதற்கு அடுத்த இதுவே 2 மணி நேரம் சொல்லணும் இந்த அர்த்தம். அவ்வளவு ஆழ்ந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் பற்பல கிரந்தங்கள்ல இதை எடுத்து காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை பல இடங்கள்ல மேற்கோளாக காட்டில் இருக்கிறார். அது கேட்டாலே இத்தனை இடங்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தோன்றுகிறது. அதுல இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் விவரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நமக்கு தோன்றது இந்த 2 வரி தான், அவ்வளவுதான் அந்த அர்த்தங்கள் காண்பிக்கிறச்சு. 4 அரை வரி 2 முழு வரி, அவ்வளவுதான் நமக்கு தோன்றும். ஆனா இதனுடைய அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்கள் இன்னும் உள்ள ஆழ்ந்து போய் மிக ஆச்சரியமாக விளக்குகிறார்கள். இது எங்கெல்லாம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னா, இங்க காண்பிக்கிறார் திருமாலை 17வது பாசுரத்துல, விரும்பினின் ரேத்தமாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரம். நாச்சியார் திருமொழி 10ஆம் பத்து 7ஆம் திருவடி பாசுரத்துல, திருநெடுந்தாண்டகம் 9வது பாசுரம், வங்கத்தால் இப்படி வரக்கூடிய பாசுரத்துல, மாமணி வந்து உன்னீர் மல்லையாய் என்று வரக்கூடிய பாசுரம். அதற்கு மேலே தனிஷ்லோகமானவும் வியாக்கியான கட்டியுள்ளது. அதுக்கப்புறம் திருவாய்மொழியில ஈட்டிலேயும் இந்த ஸ்லோகம் எடுத்து அருளுகிறார். 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, அதுல 3வது பாசுரத்துல இதை எடுத்து காண்பிக்கிறார். முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் ஷீரடியானே. இந்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியிலே கூட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை விளக்கி அருளுகிறார். அதற்கு மேலே அமலநாதிபிரான் வியாக்கியானம் கடைசியிலும் கூட இந்த பாசுரத்தினுடைய அற்புதமான அர்த்த விசேஷங்கள் காட்டி அருளுகிறார்னு தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். இதுல நம்ம கொஞ்சம் சுருக்கமா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராமன் புறப்பட்டு போயிட்டான். காட்டுக்கு போன பிறகு இந்த தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை. அவருக்கு எவ்வளவு நாள் கழிச்சுன்னா 60,000 வருஷம்.
கழடு, அத்தனை கழட்டுல ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. எவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை ஒரு அழகான பிள்ளை கிடைச்சதுன்னா விடுவனாவன் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அவனுக்கு எப்பவும் அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து ரசித்த தசரதன், கொண்டாடிய தசரதன் இப்ப தானே அவனை காட்டுக்கு போகும்படியா சொல்லிட்டு பெருமாளும் காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். இப்ப போன பிறகு என்ன ஆச்சுன்னா சொல்றார், ராமனை பின்தொடர்ந்து என் கண்களும் போயின. அவ்வளவுதான், என் கண்ணும் அவர் பின்னாடியே போயிடுது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையை தெரிவிக்கிறச்சே இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ஆச்சரியமா. இது எப்படி இருக்கு, ராமன் பின்னாடி போன கண் இன்னும் எனக்கு திரும்பி வரல. ஆனா நான் யார் தெரியுமா, கண்களை உடையவன். கண்கள் என்பது எனக்கு வசப்பட்டது. இந்த இந்திரியங்கள்னு சொல்றோம், இந்த இந்திரியங்கள் புலன்கள்னு சொல்றோமே, ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை உடையவனைத்தான் மனுஷன்னு சொல்றோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு பூதமா சொல்றோம் அவனை. அந்த ஐம்புலன்கள் இந்த மனிதனுக்கு வசப்பட்டது. யோசிச்சு பாருங்க, கண்ணை இப்படி திருப்பினோம்னா, என் முகத்தை இப்படி திருப்பினோம்னா திருப்பிக்கிறேன், அங்க பாக்குறோம்னா பாக்குறேன், வேண்டாம்னா கண்ணை மூடிக்கிறேன், இது கேட்கணும்னா காதுல கேட்கிறேன், இதை எடுக்கணும்னா கையை வச்சு இப்படி எடுக்கிறேன், வாயில போடணும்னா வாயை திறக்கிறேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதா? நாம சொல்றோம், நாம நினைக்கிறோம் உள்ளே. அப்ப இந்த இந்திரியங்கள் என் வசப்பட்டு செயல்படுகின்றன. அப்ப இதற்கு கர்த்தா யாரு? நான் தான் கர்த்தா. இந்த கேட்பா காரியங்கள்லாம் பண்ணச்சு, யார் கர்த்தா இங்க வாங்க. உடனே என்ன நம்ம சம்பிரதாயத்துல போய் கர்த்தாங்க அதுங்கிற கர்த்தாங்கிறாரு. கர்த்தானா காரியம் பண்றவருக்கு பேர், அதுக்கு நியமனமாக நியமிக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தா, முக்கியமானவர். இப்ப இந்த கர்த்தாவாக இருந்து செயல்பட வேண்டிய நான், எனக்கு கரணங்களாக இருந்து நான் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய இந்திரியங்கள் இன்னைக்கு என்ன எடுத்து, அதுவே ஒரு கர்த்தா எடுத்து. இப்படி யோசிச்சு பாருங்க, வாயை திறந்து சாப்பிடணும்னு நான் நினைக்கிறச்சே, வாய் இது பக்கத்துல அப்படின்னு மூடிச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, கையை அப்படி அங்கேருந்து எடுத்து அதை சாப்பிடணும்னு கையை நீளணும்னு நினைக்கிறச்சே, இப்பதான் பசியோட காத்துட்டு இருக்கேன், அவரும் அறுசுவை உணவை வச்சுட்டு இருக்கார், கையை இப்படி நீட்டன்னு நினைக்கிறச்சே கை போய் இப்படி பின்னாடி கட்டிதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்காது. நடந்தா இவர் ஆசைப்படுவார், ஐயோ சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், கை வந்தா தானே. இப்ப இந்திரியம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி திரும்புறதுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி கண்ணு ஒண்ணு பார்க்கணும்னு இப்படி திரும்பறச்சே, கண்ணு அந்த பக்கம் திரும்ப மாட்டேன்னு இப்படி திரும்பிச்சுன்னா, முகம் அப்படி திரும்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு பண்ண முடியுமா? ஏதான ஒரு காரியமும் பண்ண முடியும். இப்ப இந்த இந்திரியங்கள் என்ன பட்டிருக்குன்னா, நம் இஷ்டத்துக்கு செயல்படும்படியா நமக்கு வசப்பட்டு. உலகத்துல வேற யாரும் வசப்பட மாட்டா நம்ம மாதிரி, நம்முடைய இந்திரியங்கள் மாதிரி நம்ம. ஆனா அதைத்தான் வசப்படுத்துறது தெரியாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் இப்படி பார்க்கணும், நான் இப்படி கேட்கணும், நான் இப்படி நடக்கணும், கால்கள் நம்ம எப்படி எங்க சொல்றோமோ அங்க நடக்கிறது இல்லையா? பார்க்கிறோம் இல்லையா? இப்ப வசப்பட்டு இந்திரியங்கள் எனக்கு இருக்கிற, அதற்கு என்ன பேரு? கரணங்கள்னு பேரு. அதுதான் பகவான் நமக்கு கரண கலேவரை கடையித்தும் ஜயமான மனோகம் என்று நமக்கு சரீரத்தை, இந்திரியங்களை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். இந்த ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா தனித்து செயல்பட முடியாது. ஆத்மாதான் நான். இந்த ஆத்மாவுக்கு உண்டானதான இருக்கக்கூடிய இந்திரியங்களாகட்டும், சரீரத்தாகட்டும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றான். அது எப்படிப்பட்டதா இருக்கு? ஆத்மா சொல்றத கேட்டு நடப்பதாக இருக்கக்கூடியது. எப்படி சொல்றதோ என்ன பண்ணணுமோ அப்படி கேட்டு அது தன்னிச்சையா நடக்குமா? இதான கையா தானா பரட்டு போய் எரிய எடுக்கிறது பண்ணுமா? காலா எங்கேயோ அது எடுக்கிறது அப்படி போச்சுன்னா அவ்வளவுதான் கஷ்டம். சொல்ற உபன்யாசகன் எனக்கும் கஷ்டம், கேட்கிற உங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா எல்லாரும் இங்க வாங்கணும்னா, சுவாமி கால் இங்கதான் வரமாட்டேங்கிறது, வேற எங்கேயோ போகும். போச்சு, எவ்வளவு பெரிய சமமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த கரணங்கள் வசப்பட்டவைகளாக இருக்கக்கூடியவைகள் இது சொல்றச்சு. இப்ப என்ன எடுத்துன்னா, கரணங்கள் தானே செயல்படுகின்றன. இப்ப இந்த இந்திரியங்கள் வசப்பட்டு இருக்கணும். தசரதன்கிறவனுக்கு இந்திரியங்கள் வசப்பட்டவைகளாக விளங்கக்கூடியவைகள். ஆனா தசரதன் சொல்றான், எனக்கு மட்டும் இந்திரியம் என் வசம் இல்லை, இந்த கண் என் வசம் இல்லை பாரு. அந்த கண் தானா எம்பெருமான் பின்னாடி போகும்படியாக ஆயிற்று அப்படின்னு இங்க காண்பிக்கிறார் அழகா.
இப்ப எப்படி இருக்கு, இந்த இந்திரியங்களால ஏற்படுகிற சுக துக்கம் நமக்கு தான் உண்டானது. இந்திரியங்களுக்கு சுகம் இல்லை. இப்ப கையில அடிபட்டது வலிக்கிறதுனா கைக்கு வலி தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். நான்கிற ஆத்மாதான் அதை உணர முடியும். சுவாமி இது எப்படி சொல்றேன்னா, யாராவது இறந்த பிறகு பார்த்தா தெரியும். எவ்வளவு அடி போடுங்கோ இன்னும் கேட்க போறது இல்லை. என்ன வேணா பண்ணுங்க. சொன்னா போர்ல போய் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன். போர்ல ஜெயிச்சியா? எப்படிப்பட்ட ஜெயிச்சுட்ட அப்படின்னா, 2 காலை வெட்டினேன், 2 கையை வெட்டினேன். எப்படி வெட்டினான்னு கேட்கறச்சே, நான் யாரோ ஒருத்தர் முன்னாடி தலையை வெட்டிட்டா நான் வெட்டிட்டேன். அப்புறம் அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உயிர் இருக்கிற பொழுதுதான் உடல் அந்த சுகத்தையோ துக்கத்தையோ பெறும். அப்ப இந்த இந்திரியங்கள் இந்த சுக துக்கங்களை பெறாது இருக்கக்கூடியவைகள். இதை நாம உணர்ந்துட்டாலே போறோம். நமக்கு அழகா உள்ள உணரக்கூடியது நான்கிற ஆத்மாதான் உணரக்கூடியது. இப்ப சொல்ற தசரத சக்கரவர்த்தி, நான் தான் உணர வேணும். இத நான் உணரவே இல்லையே. இந்த இந்திரியங்களே உணர்ந்ததோ ராமமே அனுகதா திருஷ்டி, அதுவே பின்னாடி போயிடுத்தோ அப்படின்னு காண்பிக்கிறார். அதற்கே இன்ப துன்பங்கள் என்னன்னு தெரிஞ்சு போயிடுத்தோம். தசரதனோட இருந்தா துன்பம் தான், ராமர் பின்னாடி போனா இன்பம் தான் புறப்பட்டு போயிடுதா. இப்ப கண்ணே டிசைட் பண்ணிடுதா. ஓ அங்க போனா நல்லதுதான், இப்படி நினைச்சதுன்னா போச்சு, ஒரு இந்திரியும் பிச்சுட்டு போயிடும். கோயிலுக்கு போனா வரவே வராது. அப்புறம் நமக்கு அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, அப்படிதான் நிற்கணும் அழகா. இப்ப மே அனுபதா திருட்டி அடுத்தது சொன்னார் அழகா இங்க வார்த்தை, கடல் கொண்ட வஸ்து இனி மீள புகுமோ. கடல்ல போய் ஒரு வஸ்து விழுந்துடுத்து தேட பார்க்கிறான். கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு வஸ்து எடுக்க முடியுமா? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு மூழ்கின ஒரு ஷிப் அதை இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்ற, தேடுறா எங்கேயோ போய். கடல் கொண்ட வஸ்து, ஒரு கடல் ஒரு வஸ்துவை ஒரு பொருளை தான் உள்வாங்கியதுன்னு சொன்னா திருப்பி மீள போகுமோ? ராமன்கிறது யாருன்னர் சௌந்தரிய சமுத்திரம் அவன் எம்பெரும், எல்லா குணங்களின் இருப்பிடம் எம்பெருமான். சாதாரணமா பெருமாள்ங்கிறவர் என்ன, ராமோ விக்கிரகவான் தர்மா. ராம சௌந்தரியம் எப்படி சொல்லப்படுறது? ஒரு கடலா சொல்லப்படுறது அழகா. அப்படி சமுத்திரமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல இந்த கண்ணு பின்னாடி போச்சே, எங்கேயாவது அந்த கண்ணை போய் மீட்க முடியுமா? கடல் கொண்ட வஸ்து, அவ்வளவுதான். ராமன்கிற சமுத்திர கடலிலே அழகிலே தொலைந்தது இந்த வஸ்து என்று இவன் புலம்புகிறான். அதற்கு மேலே சொல்றார், 60,000 ஆண்டு பட்டினியா இருந்தது. எது இருந்தது? இந்த கண்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவை பார்க்கல, கிடைக்கல, அதற்கு ஒரு அமிர்தமா கிடைக்கல. இப்போ கண்ணு கிடைச்சது. ஏ ததேவா அமிர்தம் திருட்டுவா, பழகியாச்சு. அந்த கண்ணை பார்த்து பார்த்து எப்படி பார்க்கணும்? தசரதன் நேத்தியே சொன்னேன், வா போகு வா போகு. பெருமாளை பார்த்து சும்மா இல்லாம இங்க வா போ வா போ, வருவார் போவார் பெருமாள். வந்த உடனே என்னப்பா எதான காரியமா? ஒண்ணும் இல்ல போ. ரொம்ப தூரம் போன பிறகு திருப்பி இங்க வா. நல்ல வேலை நம்ம மாத்து பிள்ளை மாதிரி இல்ல, ராமர் நல்ல பிள்ளையா இருந்திருக்கு. அப்பா எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் வர. இல்லைன்னா நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கப்பா, பார்க்கிறேன் நான் என் ஷெடியூலை பார்த்து நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்றேன். அப்படி இல்ல பெருமாள் அழகா கூப்பிடுற, கூப்பிட்ட உடனே தசரதர் கூப்பிட்ட உடனே ஓடி வர பெருமாள். திருப்பி போங்க. என்ன தசரதனை இப்படியா வா போகும்னு அவரை திருப்பி திருப்பி அனுப்புறேன் கூப்பிட்டு. எதற்காக? பெருமாளை வறட்சி அங்க சேவிக்கிறச்சு அவர் முன்னழகு இருக்கு பாருங்க. என்னமா இருக்கு திருமுக மண்டலம், அவருடைய திருக்கரங்கள், அவருடைய திருவடிகள் பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு. சரி அப்புறம் அதான் பார்த்துட்டு திருப்பி போன்னு ஏன் சொல்றேன், அந்த நடந்து போறச்சே இருக்கு பாருங்க, பின்னழகு சேவையா இருக்கு. என்னமா இருக்கு அந்த பின்னழகு, அற்புதமா இருக்கு அந்த பெருமாளை. முன்பிலும் பின்பழகிய பெருமாள் அவருக்கு பேரு. அதனால இன்னும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இப்படி இந்த கண்கள் 60,000 வருஷம் பட்டினி கிடந்து ஒரு அமிர்தமாக உணவை பெற்று, இப்ப அந்த அமிர்தம் என்கிட்ட இல்ல கிளம்புறதுன்னு உடனே இந்த கண்ணு என்கிட்ட இருக்குமா? ராமமே அனுகதா திருட்டி போச்சு போ. அந்த அமிர்தம் பின்னாடியே இந்த கண்களும் புறப்பட்டு சென்றன என்று தசரதன் அப்படி புலம்புகிறான். அங்க காண்பிக்கிறச்சு 60,000 வருஷம் மலடு நின்று பெற்ற ஒரு விஷயம். இது எதை போல இருக்குன்னு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். இந்த காலத்திலையும் ஏற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிறத அப்படியே நம்ம படிச்சு பார்க்கலாம் அழகா. பிறந்தகத்தில் இருப்பு விஷயம் பெருமளவும் போலத்தான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அப்படின்னா ஒரு பிறந்தகத்துல இருக்கா,
அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, புருஷனுடைய ஆத்துக்கு போயாச்சு. இது எதை போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றார். கல்யாணம் ஆற வரைக்கும் தான் ஒரு பெண் தன் பரந்தகத்துல இருப்பாள். கல்யாணம் ஆன பிறகு என்னாச்சுன்னா, புருஷன் வீட்டுக்கு போனா ஒரு நாளும் பரந்தாத்துல பார்த்தது இல்லையே. இது எந்த காலம்னு தெரியல பொருந்தி இருப்பதுங்கிறது. ஆனா அப்படிதான் இருக்குமா அழகா? இது எங்க பார்க்கலாம்? இதுவும் ஸ்ரீராமாயணத்துல பார்க்கலாம். சீதா பிராட்டிய பார்க்கலாமா? சீதா பிராட்டி விவாகமாகி மிதிலையை விட்டு புறப்பட்டு அயோத்தியா வந்து சேர்ந்தாள் என்று பார்க்கிறச்சே, அதன் பிறகு ஓரிடத்துல கூட ஒரு தடவை கூட சீதை மிதிலைக்கு சென்றாள்னு இல்லவே இல்லை. உடனே நம்மவா எழுந்து சொல்றா, இல்ல சுவாமி விட்டு போயிருக்கோம் எங்கேயாவது நடுவுல, எங்கேயாவது வால்மீகி மறந்துருப்பாருப்பா. நமக்கு என்ன, நமக்கு தகுந்தபடி பிரமாணம் வேணும். அப்படி இருந்தா பெட்டரா இருக்கும், அழகா அப்படின்னு நாம யோசிக்கிறோம். ஆனா சாஸ்திரம் சொல்றத சொல்றேன், அப்படி போனதே இல்லையா திரும்பி. அதுதான் ஒரு உயர்ந்த தர்மமா. அந்த பாதிபிரத்த தர்மத்துல இந்த கண் இருக்கு போல் இருக்கு. தனக்கு பத்தியான பகவான பிடிச்சது இந்த கண்ணு போயிடுத்து. என்ன இது, என்ன தசரதன் வீடு பிறந்தகம், நமக்கு இனிமே புகுந்தகம் ராமர் தான், எல்லாம் நமக்கு அவர் தான், இனிமே எதற்கு மீளணும்? இப்படி விஷயம் அறிஞ்சு போனதை போய் வழக்காடி மீட்க முடியுமோ? சண்டை போட்டு இது இனிமே என்னோடதான், இதெல்லாம் யார் சொன்னா? எனக்கு உரியவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அப்படித்தானே இந்த கண்கள் சொல்லுமா, ராமம் மே அனுகதாம். அடுத்து அனுகதா மே திருஷ்டிகி. மே திருஷ்டிகி இந்த இடத்துல இவன் சொல்றான், என் பார்வை என் கண்களானவைகள்னு கொண்டாடும். என்ன பெரிய இந்திரியத்தை கொண்டாட வேண்டியது என்ன இருக்கு? என் பார்வை அப்பப்ப அடிக்கடி சொல்லிடும். எது நல்லதா இருக்கு இல்ல என்னோட தான், இல்ல என்னோட தான். கொஞ்சம் சரியில்லைன்னா எல்லாம் அவர் தான் சுவாமி, கொஞ்சம் அவர் தான் சரியா பண்ணல. ஏன்னா நம்ம இதுலயே இடைச்சது இந்த மாதிரி மாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அதுதான் சபையில தலைவரா போட்டுக்கிறது. எதான இல்லைன்னா அவர்கிட்ட போடணும் அழகா, இல்லையா? அழகா. இப்ப இவர் சொல்றான், மே திருஷ்டிகி, என்னுடைய கண்கள். என்னுடைய கண்கள்னு ஏன் கொண்டாடப்படியா இருக்கு அப்படின்னா, இது ஆச்சரியம். அங்க சொல்றது, நான் இந்த எம்பெருமானை பிரிந்து கீழே தலைப்பட்டு கிடக்கிறேன்னா, ஆனா இந்த கண்கள் என்ன பண்ணித்து, தனக்கு யார் சுவாமின்னு தெரிஞ்சுட்டு அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சு. அப்படின்னா இது கூட கரெக்டா தான் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறத கொண்டாடி காண்பிக்கிறார். இப்ப நான் எப்படி இருக்கேன்னா, கர்த்தாவாக நான் இருக்கிறேன், கரணமாக இருக்கக்கூடிய என் கண்கள். ஆனா இப்ப அது என்ன எடுத்துன்னா, அதுவே கர்த்தாவா மாறிடுது. அழகா அதுக்கு தெரியறது எது உயர்ந்தது, எதை பற்றி நிற்கணும், எப்படி பின்னாடி போனோம் அப்படின்னு அது பின்னாடி போனது என்று காண்பிக்கிறார். அப்ப பற்றி இருக்கும்படியான போக வஸ்து ராமனுடைய சொரூபத்தை கண்டு என் கண்ணை கொண்டு போயிற்று என்று இங்க காண்பிக்கிறார். அழகா அடுத்து சொன்னார், அனுகதா. அனுகதான்னு சொன்னா பின்தொடர்ந்தது. இந்த கண் பார்வை, கண் என்ன பண்ணது, பின்தொடர்ந்ததுன்னு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இது எப்படி இருக்குன்னு தெரியுமான்னா, பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய கண்கள் செயல்படக்கூடிய நடக்கக்கூடிய காலை போல ஆகின. கண் என்ன பண்ணும், பார்ப்பது. கை என்ன பண்ணும், எடுக்கும் பிடிக்கும். இது கால் என்ன பண்ணும், நடந்து ஒரு இடத்தை அடையும். இப்ப என்ன ஆச்சுன்னா, கண்ணு காலா மாறிடுச்சு, நடந்து போக ஆரம்பிச்சுட்டு அது பின்னாடி. அனுகதா. என்ன ஆச்சரியம் இது, அது கால் பற்றி அது நடக்க தொடங்கிட்டு என்று காண்பிக்கிறார். காலின் செயலான இந்த செயல் போவதை செய்வது, எம்பெருமான் பின்னாடி போகக்கூடிய செயலை இந்த கண்கள் செய்து நிற்கிறவை. அடுத்தது சொல்ல, ராமமுமே அனுகதாம். இது உடனே ஆச்சாரியர்களுக்கு வியாக்கியானம் வருது. என்ன வியாக்கியானம் ஞாபகத்துக்கு வந்து தெரியும்? எம்பெருமான் எப்படியெல்லாம் செல்வானோ, வேத வாக்கியம் சொல்றது, எம்பெருமான் எப்படியெல்லாம் செல்வானோ அவனை பின்தொடர்ந்து இந்த முக்தாத்மாவும் அப்படியே செல்வான் அழகா. எம்பெருமான் போகக்கூடிய பாதையை பின்தொடர்ந்து முக்தனானவன் செய்து நிற்பான் என்று வேதம் முழங்கி நிற்க, இந்த முக்தாத்மா செய்யக்கூடியதை என் கண் செய்யறது இந்த அழகா. எம்பெருமான் செல்ல அவனை பின்தொடர்ந்து சென்றது. ரொம்ப ஆச்சரியம். ஸ்ரீராமாயணம் இருக்கேதான், சகல சாஸ்திரார்த்தங்களும் உள்ளடக்கிய ஸ்ரீராமாயணம். பெருமாள் நடந்து போற, சீதை நடந்து போறா பின்னாடி, அதன் பின்னாடி லக்ஷ்மணன்
இளைய பெருமாள்னு பேர். அவர் நடந்து போறார். என்ன நடந்து போறது இப்படிதானே போவா காட்டுக்கு. கணவன் மனைவி பிறகு அவர்களுக்கு அடிமை செய்ய வந்தவன் இப்படிதானே போனோம் கிரமம். அக்ரத பிரேயோ ராமஹா சீதா சுமத்தியமா அப்படின்னு வார்த்தையை சொல்லி பின்னாடி லக்ஷ்மணன் போனாங்கிறத காண்பிச்சு கடைசியா சொல்றாரு ஹான்னு முடிச்சார் அங்க வால்மீகி. இத பார்த்த வால்மீகி மூர்ச்சையாய் விழுந்தாருன்னு சொல்ற. ஏன்னா ஒரு பிரணவம் உருக்கொண்டு நடந்ததே. ஒரு பிரணவம் ஒரு எழுத்தாக இருக்கக்கூடியவைகள் ரொம்ப அழகான ஒரு உருவத்தை கொண்டு நடந்தா போலே நின்றன. பிரணவங்கிறது என்ன? அகார உகார மகார இதி தான் ஏகதா சமபரத்த வேததோம் இதி வேதம் சொல்ற. அகார உகார மகாரம். இன்னைக்கு யோகா பண்ற எல்லாருக்கும் இது தெரியறது. சுவாமி ஊங்கிற எல்லாரும் விடாம சொல்றோம். பரவாயில்ல, வேற ஒரு விதத்திலையாவது இதை சொல்லிட்டு இருக்காள். இந்த எழுத்துக்கள் அழகா. இப்ப அந்த எம்பெருமான் அகார உருவாக இருக்கக்கூடிய வாட்சியனான சர்வேஸ்வரன் பெருமாள் ராமனாக, உகார வாட்சியான பிராட்டி, அடுத்தது மகார வாட்சியாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மணன் அப்படி செல்ல இத பார்த்த வால்மீகி ஆச்சரியப்படுகிறார். ஒரு உருக்கொண்டு சென்றால் எப்படி இருக்குமோ. இப்ப பகவான பின்தொடர்ந்து போகணும். ஒரு சேவகன் அடியவன் சொன்னா அவன் செல்ல பின் செல்ல வேண்டும். இதான் அடியார்களுக்கு உண்டான லட்சணம். அந்த அடியார்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். திருப்பாவையில பார்த்தோம் நாம் என்ன பார்த்தோம்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ. நீராட வருவீர் வருமினோ அப்படி வார்த்தை சொல்லல அந்த இடத்துல. என்ன பதம்னு பார்த்துக்கோங்க. நீராட போதுவீர் போதுமினோ. யாரெல்லாம் எம்பெருமானுடைய தலைவியாகிற நீராட்டத்திலே ஆசை இருப்பவர்களோ நீங்கள் முன்பு செல்ல உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் செல்லுகிறோம். போதுவீர் போதுமினோன்னு வார்த்தை சொல்றோம். இப்ப எப்படி இருக்கணும்? ஒரு முக்தாத்மா பகவான் எப்படி செல்லுகிறானோ அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படின்னா இவர் ஆச்சரியப்படுற, முக்தன் செய்யக்கூடிய விஷயத்த அச்சேதனமான இந்த கண்ணு பண்ணித்து. என்ன ஆச்சரியம் இது! மே அனுகதா திருட்டிகி. அடுத்து சொல்றாரு மே திருட்டிகி. இது ரொம்ப ஆச்சரியப்படுறது. எனக்கு சொந்தமாயிருந்தும் தன் போக்காக காரியம் செய்ததே. ரொம்ப ஆச்சரியம். இது என்னோட சொந்தம்னு வச்சுட்டு இருந்தேன். இந்த கண்களை நான் சொல்றபடி கேட்டு நடக்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னாச்சு? நான் சொல்றத கேட்காம ஒரு நாள் தன்னுடைய கொடுத்து. அதான் சொல்றேன் காண்பிக்கிறச்சு மே திருஷ்டிகி அப்படின்னு காண்பிக்கிறார். எனக்கு வசப்படாமல் சுதந்திரமாய் இருந்ததோ இப்படி செய்ய. அவருடைய பாசனம் எடுக்கிறார். என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், என் நெஞ்சினாரும் அங்கே சேர்ந்தார். எங்க எம்பெருமான இடத்துல இந்த நெஞ்சு போய் சேர்ந்தார். ஆசிரங்களை சொல்லுவார் அழ்வார் கணக்கா. அந்த பறவைகளை தூது அனுப்பரிச்சு என் நெஞ்சமே நீ, அதாவது பறவைகளே அங்க போறச்சு கொஞ்சம் என் மனசங்க இருக்கான்னு பாரு, இருந்தா திருப்பி கொண்டு வர சொல்லுவார். அதை மட்டுமாவது கொடுக்க சொல்லு அப்படின்னு வார்த்தையை சொல்லுவார்கள். அதை போல ராமம்மே அனுகதா திருஷ்டிகி. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பெற்ற தாயாரை விட்டகன்று சென்றது போல இருக்கக்கூடியது. எப்படி ஒரு நாயகனை பின்தொடர்ந்து நாயகியாவள் செல்வனோ. அழ்வார் பாசுரத்துல சொல்றார், ஒரு மகள் தன்னை உடையே திருமகள் போல வளர்த்தேன். ஆனா என்னாச்சுன்னா செங்கன்மால் தான் கொண்டு போனான். எபெருமான் அப்படி அழைச்சிட்டு போறான். எம்பெருமான் பின் சென்று இந்த நாயகி போறான். பெற்ற தாய் இவள் வச்சுட்டு இருக்கா, அழகா அந்த குழந்தைய வளர்க்கிறா. ஆனா அந்த நாயகனை கண்டு மோகித்த இந்த நாயகி என்ன பண்றான்னா அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அத போல என்னாச்சு? நாயகனான பகவானை நாயகியான இந்த கண்கள் பின்தொடர்ந்து சென்றன. அனுகதா திருஷ்டிகி மே திருஷ்டிகி அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அத்தியாபி ந நிவர்த்ததே அப்படின்னு மேற்கொண்டு இதை சொல்றார். இந்த திருஷ்டி போயிட்டு இருக்கட்டும், மீண்டும் தொடருவோம் நாம் அழகாக என்று இந்த அர்த்த விசேஷங்களை. இது திருப்பானாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய முதல்ல காட்டப்பட்டிருக்கக்கூடிய தனியன்களுக்குரிய அர்த்தம் பார்க்கிறோம். பிரலோகஞ்சியர் அவ்வளவு ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களை காட்டியருளுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த மாசம் இதனுடைய காலக்ஷேபம் தொடரும். அழகா இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நாளைய தினம் புது வருட பிறப்பு. நமக்கெல்லாம் உண்டாயிருக்கக்கூடிய அற்புதமான பிறப்பு சித்திரை 1. அதுதான் உண்மையான வருட பிறப்பு.
நாம நம்முடைய பெரியோர்கள்ல இருந்து தொடங்கி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் போற்றிய வருட பிறப்புன்னா சித்திர மாசத்துல வருஷம் பிறக்கிறது. நமக்கு வருஷத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர். ஒரு வருஷத்துக்கும் 60 வருஷங்களுக்கு பேர் இருக்கு. இந்த போல இப்ப முடிஞ்ச வருஷத்துக்கு புரோதி அப்படிங்கிற வருஷம் இனியோட முடியறது. நாளைக்கு ஒரு வருஷம் தொடங்குறது புதுசா விஸ்வாசு அப்படின்னு பேர் அந்த வருஷத்துக்காக. அது நாளைக்கு தொடங்கி அற்புதமா ஒரு வருட காலம் நமக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் நல்லருளாலே எல்லாவித நன்மைகளும் ஒன்றும் குறவில்லாதபடி அழ்வார் ஆச்சாரியர்கள் காண்பித்தபடி எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் நீங்காத செல்வம் நிறைந்து இதற்கு மேல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆழ்வார் காண்பிக்கிறபடி நமக்கு ரொம்ப ஆச்சரியமான அவருடைய எம்பெருமானுக்கு நாம் இன்னும் மேலும் மேலும் கைங்கரியத்துக்கு செய்வதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க பெறும்படியாக இந்த வருஷத்திலே நமக்கு கிட்ட பெற வேணும், நம்முடைய குடும்பமும் நன்றாக வாழ்ச்சி பெற்று இருக்க வேணும் என்று அடியே வாழ்த்தி அமைகிறேன். வருஷம் பிறக்கிறதுனாலே புது சங்கல்பமும் பண்ணிக்கலாம் கூட. அவரவர்கள் ஒரு புது சங்கல்பம் அப்படின்னு நான் கீழே எப்படி இருந்தேன்னா அப்படியே இருக்கேன் அப்படின்னு இல்லாதபடி கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு ஏற்றத்தை நோக்கி நாம ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். எப்படி வயசு ஆயிண்டே இருக்கோ வயசு ஏறிண்டே இருக்கோ சொல்லுவோம், வயசு ஆயிண்டு இருக்க கவனிக்க வேண்டாம், என்னை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகவானிடத்துல அருகில செல்லக்கூடிய வயசு கூட நமக்கு குறைஞ்சு போயிடு. இன்னும் அதை நாம எப்படி உயர்த்திக்கணும்னா நல்ல சங்கல்பங்களை வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா எம்பெருமானிடத்துல பக்தியை வளர்க்கக்கூடியதாக ஞானத்தை வளர்க்கக்கூடியதாக பகவத் கைங்கரியங்களை நம்மளை இன்னும் ஆசையோடு மூட்டுவதாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். உதாரணத்துக்கு நல்ல விஷயங்களை நாள்தோறும் 1/2 மணி நேரம் கேட்பேன், படிப்பேன், இல்ல சன்னதிக்கு நித்தியபடி போயிட்டு வரேன். இப்படி நமக்குன்னு சில சங்கல்பங்களை நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் ஆகில் நல்ல பண்புகளுக்காக சில பண்புகள் நமக்கு தீய பண்புகளா இருக்கலாம், அந்த பண்புகளை குறைத்துக் கொள்வதாக கூட நாம் இந்த சங்கல்பம் வைத்துக் கொள்ளலாம். அது நமக்கு மிக மிக நன்மையை அளிப்பதாக மாறி இருக்கும். நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட சங்கல்பங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோடு சேர்ந்து நானும் அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய நம்முடைய பிரார்த்தனை. இன்னும் வருஷ உற்சவம் திருக்கச்சி நம்பி சபையை சார்பில் சபையே அவர் திருநாமத்தில் அமைய பெற்றது. ஆகையால வருஷ உற்சவம் நமக்கு எப்பவும் கொண்டாடக்கூடிய விஷயம். மாசி மாசம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல கொண்டாட முடியறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் லீவ் கிடைக்கிற சமயத்துல இப்ப மே 1ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம், அன்னைக்கு எல்லாருக்கும் தொழிலாளர் தினம். ஆகையால எல்லாருக்கும் விடுமுறை தினம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மிக வைபவமாக திருக்கச்சி நம்பி சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. நாம் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியிலே பூர்த்தியாக கலந்து கொண்டு திருக்கச்சி நம்பியருடைய அருளுக்கு பாத்திரபூதராக ஆக வேண்டும். ரொம்ப அழகா எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனங்கள் என்ன, அங்க இருக்கிற கோஷ்டி என்ன, உபன்யாசங்கள் என்ன, அதை முடிச்சு நமக்கு வேண்டிய பதியாராதனை என்ன, எல்லாத்தையும் அந்த சன்னதியிலேயே ஏற்பாடாயிருக்கு. எல்லா அடியார்களும் குடும்பத்தோடு வந்து அதை கேட்டு மகிழும்படியாக பிரார்த்திக்கிறோம். மீண்டும் அடுத்த மாசம் எப்பன்னு அறிவிக்கிறோம். திருப்பாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம்.